அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. أم لم يعرفوا رسولهم فهم له منكرون. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إني رسول الله ولست بعاصيه. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவர் மீதும் வந்து சேரட்டுமாக. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நமது திருவண்ணாமலை மீலாது விழா கமிட்டி சார்பாக நடத்தப்படுகின்ற உயிரினும் உயர்ந்த உத்தம திரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த தின விழா அல்லாஹினுடைய பேரருளால் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. கியாமத் நாள் வரை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மீலாது விழா நடப்பதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, இந்த மீலாது விழாவிலே இன்று எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு பரிசுத்த மாநபிய உம்மீது சலாம் என்கிற ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நாம் இந்த மாதத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து உரைநடையாகவும் கவிநடையாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். ஒன்று இந்த மாதிரி மேடை போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை பற்றி எடுத்துரைத்தல் உரைநடையாக. இன்னொன்று கவிதையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது. எனக்கு முன்பு ஊர்தில் பாடப்பட்ட பாடலாக இருக்கட்டும், அல்லது நாம் சுபஹான மௌலித் என்கிற அந்த அரபு பாடலை, கவிதையை, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் மாலையை பாடுவதாக இருக்கட்டும், முழுக்க முழுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை நாம் கியாமத் நாள் வரைக்கும் நிலைநாட்டி கொண்டே இருப்போம். அதற்கு நல்ல ஒரு கூட்டத்தை படைச்சு வச்சிருக்கான். அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கியதற்கே பெரும் சுக்ர் செய்யணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சுபஹான மௌலித் அடியிலே வரக்கூடிய முதல் பாடலிலே அஸ்ஸலாமு அலைக்க ஸைனல் அம்பியா என்று ஆரம்பிக்கப்படக்கூடிய அந்த பாடலிலே அஸ்ஸலாமு அலைக்க அஸ்கல் அஸ்கியா என்கிற ஒரு அடி இடம்பெறும்.
பரிசுத்தமானவர்களுக்கெல்லாம் மேல் பரிசுத்தமானவரே உம்மீது சலாம் உண்டாவதாக என்று அதன் பொருள். இன்று வழங்கப்பட்ட தலைப்பு பரிசுத்த மாநபியே உம்மீது சலாம். அஸ்ஸலாமு அலைக்க அஸ்கல் அஸ்கியா, பரிசுத்தமானவர்களுக்கெல்லாம் மேல் பரிசுத்தமானவரே உம்மீது சலாம் உண்டாவதாக என்று மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் புகழ்ந்து அவர்களுக்கு சலாம் சொல்கிறோம். பொதுவாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழப்பட வேண்டியவர்கள். எனவேதான் அல்லாஹ் அவர்களுக்கு தேர்ந்தெடுத்த பெயரே முஹம்மது, புகழப்பட்டு கொண்டே இருப்பவர்கள் என்கிற ஒரு அழகான சிறந்த பெயரை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தேர்வு செய்தார். முஹம்மத், புகழப்பட்டு கொண்டே இருப்பவர்கள். புகழப்பட்டு கொண்டே இருப்பவர்கள் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதற்கென்று ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த பெயரை அறிவிக்கிறது. நபி புகழப்பட்டுக்கிட்டே இருக்கணும்னா அவர்களை புகழ்வதற்கென்று ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பெயரை நமக்கு சுட்டி காட்டுவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று மிக பெரும் கைசேதம் என்னவென்றால், வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், நமக்கு அனுப்பப்பட்ட தூதர், இறுதி தூதர், எல்லா நபிமார்களுக்கும் தலைவர், சையதுல் அம்பியா, மனிதகுலம் அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் அனைத்திலேயுமே உயர்ந்தவர்கள் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை பற்றி, அவர்களுடைய அந்தஸ்தை, மகத்துவத்தை பற்றி நபியினுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய மக்களே புரிந்து கொள்ள முடியவில்லை, புரியவில்லை என்று சொன்னால், புரிந்து கொள்வதற்கு முயற்சி எடுக்கவில்லை என்று சொன்னால், புரியவில்லை என்பது ஒரு பக்கம், புரிவதற்கு முயற்சி எடுக்கவில்லை என்பது இன்னொரு பக்கம். இதையெல்லாம் தாண்டி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம் தரத்திற்கு இறக்கி பேசக்கூடிய ஒரு சமூகம் இருப்பதை பார்க்கின்ற பொழுது அது மிக பெரும் மனவேதனை. அல்லாஹ் அது போன்ற கூட்டத்தை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தை, மரியாதையை இந்த சமூகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது இறை உத்தரவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை, அந்தஸ்தை அறியவில்லை என்றால் அவர் மூமின் இல்லை, அது இறை நிராகரிப்பாளரின் பண்பு, அடையாளம் என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான். அம்லம் யஅரிஃபு ரசூலஹும் ஃபஹும் லஹு முன்கிரூன், அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கின்றான், இவர்கள் தங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதரை அறியவில்லையா? எவ்வளவு தெளிவான கேள்வி பாருங்க. இந்த சமூகம் தங்களுக்கு அனுப்பப்பட்ட இறுதி தூதர் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறியாமல் அவர்களை நிராகரிக்கின்றார்களா? முதல்ல அல்லாஹ் என்ன கேட்கிறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த சமூகம் அறிந்து வைக்க வேண்டும். அறிவது கட்டாய கடமை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பை, அவர்களுடைய சிறப்பை, அவர்களுக்கான தனித்துவத்தை இந்த சமூகம் எப்பொழுது புரிந்து கொள்ளுமோ அப்பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து நாம் பேசக்கூடிய இந்த பேச்சு, அவர்களை புகழ்ந்து பாடக்கூடிய பாடல், அதனுடைய அர்த்தம் என்னன்னு புரியும். இன்னைக்கு எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரம் தாழ்த்தி, தரம் இறக்கி இன்னைக்கு ஒரு சமூகம் பேச ஆரம்பித்து விட்டது என்றால், நம்மள மாதிரி சாதாரண மனசர் தானே அவரு. யாரை பத்தி பேசப்படுற பேச்சு? உயிரிலும் மேலாக நாம் மதிக்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து இன்னைக்கு மூமின் என்கிற போர்வையில் இருக்கக்கூடியவர்களே, நம்மள மாதிரி ஒரு மனிதர், நம்மை மாதிரி ஒரு மனிதர் என்பது சாதாரண வார்த்தை அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு எதை ஷரியத்தாக போதித்தார்களோ அந்த ஷரியத்து சட்டத்திற்கு புறம்பான வார்த்தை. அப்படி சொல்ல முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம மாதிரி ஒரு மனிதர், சாதாரண மனிதர் என்று சொல்ல முடியாது. பொதுவாக அரபு கவிஞர், ஒரு கவிஞர் சொல்லுவார், அல் யாக்கூத்து ஹஜர் லாக்கல் ஹஜர், அன் நபியு பஷர் லாக்கல் பஷர். வைரக்கல் இருக்கா இல்லையா? வைரக்கல் அதுவும் கல்லு தான். மற்ற கல்லு மாதிரி அது ஒரு கல்லு கிடையாது. நம்ம பூமியில தரையில பார்க்குற எத்தனை கல்லு கிடக்குது, அதுக்கு மரியாதை இருக்குதா? ஆனா வைரக்கல்லுன்னு சொன்னா அது ஒரு மரியாதை. வைரக்கல்லும் கல்லு தான், ஆனால் ஏனைய கல்லை போன்ற ஒரு கல் அல்ல. அன் நபியு பஷர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர், லாக்கல் பஷர்
ஏனைய மனிதரை போன்ற ஒரு மனிதர் அல்ல, மற்ற மனிதரை போன்ற ஒரு மனிதர் அல்ல. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்து, உயர்வு, சிறப்பு, தனித்துவங்கள் இதையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது நம்மள மாதிரி ஒரு மனிதர் அல்ல மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு உயர்ந்தவர்கள், எவ்வளவு சிறந்தவர்கள், எவ்வளவு பரிசுத்தமானவர்கள் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு உணர்த்துகிறது. குர்ஆனும் ஹதீஸ் உணர்த்துறதுங்க. எவ்வளவு பரிசுத்தமானவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வ இன்னக லஅலா குலுகின் அதீம். நபி அவர்களே, நிச்சயமாக நீங்கள் மகத்தான பிரம்மாண்டமான குணத்தில் இருக்கிறீர்கள், மிக உயர்ந்த சிறந்த குணத்தில் இருக்கிறீர்கள். இது யாரை பார்த்து சொல்றது? படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உயர்ந்த நல்ல குணத்தில் இருக்கீங்க. இது யார் பாராட்டுறா? படைத்தவன் பாராட்டுகிறான். அப்படிதானே? சரி, நம்மளை இன்னொரு ஆள்லாம் சொல்ல வேண்டாம், நமக்கு நம்மளே கேள்வி கேட்டுக்கோமே, நம்ம சிறந்தவரா இருக்கிறோமாண்டு. அல்லாஹ் சொன்ன மாதிரி நம்ம வாழ்றோமா? நம்ம கண்ணு, நம்மளுடைய காது, நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய கை, நமது கால், இவை அனைத்துமே முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு விட்டதா? நமக்கு நாமே கேள்வி கேட்டோம் அப்படின்னு சொன்னா நாமளே நமக்கே மார்க் போட்டுருவோம், இல்ல ஃபெயில், பாஸ் ஆகலன்ட்டு. இங்கே படைத்த ரப்புல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? சர்டிபிகேட் வழங்குறான், சாட்சி பகர்கின்றான். வ இன்னக லஅலா குலுகின் அதீம். நபி அவர்களே, நிச்சயமாக நீங்கள் மகத்தான பிரம்மாண்டமான நல்ல குணத்தில் இருக்கிறீர்கள். அப்ப எவ்வளவு பரிசுத்தமான வாழ்க்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை. இதை விட வேற ஒரு ஆயத்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளவு உயர்ந்த ஒரு சின்ன ஆயத்தில் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பரிசுத்தமான சொல்லிட்டானே. இன்னைக்கு சமூகம் என்ன சொல்லுது? விளைவு சொல்றேன். நம்ம எவ்வளவு தெளிவா இருக்கணும், ஈமான்ல பாதுகாப்பா இருக்கணும். 1400 ஆண்டு காலங்களாக இந்த ஈமான், இந்த இஸ்லாம் முழுமையாக பாதுகாக்கப்பட்டு இன்னைக்கு நம் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்றால், இதுக்கு முன்னால் வாழ்ந்த காலகட்டத்திலும் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ குழப்பங்கள், அந்த குழப்பங்களை எல்லாம் விட்டு நமது முன்னோர்கள், சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், இமாம்கள் எல்லோருமே அந்த ஈமானை பாதுகாத்து 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 இன்னைக்கு நம்மள்ட்ட வந்து கிடைச்சிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலும் குழப்பவாதிகள் இருந்தார்கள், முனாஃபிக்குகள் என்கிற பெயரிலே இருந்தார்களா இல்லையா? குர்ஆன் சொல்லுதா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலேயே மூமின் என்கிற போர்வையில் இருந்து கொண்டே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமரியாதையாக பேசக்கூடியவர்கள் யார்? முனாஃபிக்குகள். ஆனா அவங்க தனக்கு வச்சுக்கிட்ட பேர் மூமின் தானே. இது இன்னைக்கு நேத்து தோன்றலையே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் தோன்றுச்சே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொருளை பங்கு வச்சு கொடுக்குறாங்க. பங்கு வச்சு கொடுக்கும்போது அங்க கூட்டத்துல இருந்து ஒரு ஆளு, அந்த ஆள் எழுந்து நின்று, இஅதில் யா முஹம்மத், நபியை பார்த்து சொல்ற வார்த்தை, முஹம்மதே நீதமாக நடந்து கொள்ளுங்கள், ஃபஇன்னக லம் தஅதில், நீங்க நீதமா நடக்கல. யார் யாரை பார்த்து சொல்றாரு? ஒரு சாதாரண ஒரு மனுஷன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, முஹம்மதே நீதமாக நடங்கள், நீங்க நீதமா நடக்கல அப்படின்னு சொன்னா ஒரு ஈமான் உள்ளவரை ஏத்துக்க முடியுமா? நம்மளால சீரணிக்க முடியுதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்ற வார்த்தையாது, நீங்க நீதமா நடக்கல, நீதமா நடங்கன்னு. உமர் ரலியல்லாஹு கொந்தளிச்சிட்டாங்க. இன்னொரு அறிவிப்புல வருது, 2 சஹாபி அந்த சபையில கொந்தளிக்கிறாங்க. இன்னொரு சஹாபி காலித் ரலியல்லாஹு அன்ஹு. இருவருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அனுமதி கேட்டாங்க தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ஒரு அனுமதி கொடுங்கள், இவருக்கு நம்ம மரண தண்டனை வழங்குவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கும் குணமுடையவங்க, மன்னிக்கும் குணமுடையவங்க. அந்த மன்னிக்கும் குணத்தால் அந்த ஆள் தப்பிச்சுக்கிட்டாரு. இல்லாட்டா அதுக்கு தண்டனை மரண தண்டனை தான். இப்ப கேளுங்க, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உனக்கு நாசம் உண்டாகட்டும், இல்லம் அதில் ஒமை யாதில், நான் நீதமாக நடக்கலன்னு உலகத்தில் வேற யார் தான் நீதமா நடப்பான்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் நீதமா நடக்கலன்னா உலகத்தில் வேற யார் தான் நீதமா நடப்பாங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, எந்த மனிதன் நபியை கை நீட்டி நீங்க நீதமா நடங்கன்னு சொன்னானோ அவர் டேஞ்சர், இவன் இனத்திலிருந்து பெரும் குழப்பவாதிகள் வருவார்கள், இந்த சமூகத்தை அவர்கள் குழப்புவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினாங்க. அவன் மிகப்பெரிய குழப்பவாதி. நபியை பார்த்து நீ நீதமா நடக்கலன்னு சொன்னவன் குழப்பவாதி. அவன் கூட்டத்தில் இருந்து, அது அவனுடைய வகைராக்களில் இருந்து தான் இந்த சமூகத்தை வழிகெடுக்கின்ற ஒரு கூட்டம் உருவாகும்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்க நல்ல கவனிங்க,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆள் நீதமா நடக்கல அப்படின்னு சொன்னா அவர் பாவம் செய்யறாருன்னு அர்த்தம், அப்படிதானே? ஒரு ஆள் நீதமா நடக்கலன்னு என்ன அர்த்தம்? அவர் பாவம் செய்யறாருன்னு அர்த்தம். நபி வாழ்ந்த காலகட்டத்திலேயே நபியை கை நீட்டி நீங்க பாவம் செய்றீங்க அப்படின்னு சொன்னது யாரு? ஒரு வழிகேடன், ஒரு வழிகேடன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே பதிலடி கொடுக்குறாங்க. என்ன பார்த்து எப்படின்னு சொல்லுவாங்க கேட்குறாங்க. இந்த உலகத்தில் நான் நீதமா நடக்கலாம், வேற யார் நீதமா நடப்பா? இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு அதிகம் அஞ்சக்கூடிய ஒரு மனிதர் இருப்பார்கள், அது நான் தாங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுக்கு அதிகம் அஞ்சக்கூடியவன் நான் தான். என்ன போய் நீதமா நடக்கிற சிலசம் கேட்கிறாங்களா இல்லையா? அப்ப என்ன பதில் சொல்றாங்க? நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்றாங்க. இது நபி சொல்லிதான் நமக்கு தெரியணும் அவசியம் இல்லை. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துறாங்க, இது வழிகேடுன்னு உணர்த்துறாங்க. நபி அவர்களை பார்த்து பாவம் செய்யக்கூடியவர்கள் என்று ஒருவன் சொல்வானையானால் அவன் மூமின் அல்ல, அவன் மிக பெரும் குழப்பவாதி. அந்த கூட்டத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் கொள்கை குழப்பவாதிகள், நாளைக்கு மறுமையில போய் சேர்கின்ற இடம் நரகம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நீண்ட நெடிய ஹதீஸில மிக தெளிவாக உணர்த்துறாங்க. இன்னைக்கு என்ன கேட்டீங்கன்னா, நாங்கள் நபி வழி நடக்கிறோம் என்கிற பெயர்ல இன்னைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த தரத்துல இறக்கி பேசுறாங்கன்னா, நம்மள மாதிரி மனுஷன், நீங்க மனுஷன் தானே, நான் மனுஷன் தானே, நீங்க தப்பு பண்றீங்களா இல்லையா? மனுஷனை பிறகு எல்லாம் தப்பு பண்ணுவானே இல்லையா? நபியும் தப்பு பண்றாங்க, தப்பு பண்ணுவாங்க. இதுக்கு பேர் லாஜிக்கா. அதுதான் சொல்றேன், வைரக்கல்லும் சாதாரண கல்லும் ஒன்றல்ல. வைரக்கல்லும் சாதாரண கல்லும் ஒன்றல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர், நாம் மனிதர், ஆனால் நம்மை போன்ற ஒரு மனிதர் அல்ல. இது யாரை சொல்றது? மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ஐயுக்கும் மிஸ்லி, உங்களில் யார் என்னை போன்று ஆக முடியும்? லஸ்து மிஸ்லக்கும், நான் உங்களை போன்ற ஒரு மனிதர் அல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்க இல்லையா? தெளிவா நபி சொல்றாங்களே, என்ன உங்களை ஒப்பிடாதீங்கிறாங்க. அப்ப மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவன் பாவி என்று சொன்னால் ஒண்ணுமே இல்லைங்க. நம்மளை பார்த்து ஒருத்தன் பாவின்னு சொன்னா நமக்கு கோவம் வருமா வராதா? கோவம் வரதானங்க செய்யும். பாவம் செய்யக்கூடிய நமக்கே நம்மை பார்த்து ஒருவர் கை நீட்டி நீ பாவி அப்படின்னு சொன்னா கோவம் வருது அப்படின்னு சொன்னா, பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்ட மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவங்க பாவம் செய்யக்கூடியவங்க அப்படின்னு இன்னைக்கு ஒரு கூட்டம் பேசிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா, எந்த கூட்டம் மீளாத மறுக்குது? எந்த கூட்டம் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்வதை ஹராம்னு சொல்லுது? கொஞ்சம் அதாவது யதார்த்தமா யோசிங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழுக்குரியவர்கள், புகழப்பட்டு கொண்டே இருப்பவர்கள் கியாமத் வரைக்கும். பேரே அப்படிதான் அல்லாஹ் வச்சான். அல்லாஹ் அதனால தான் கியாமத் வரைக்கும் பெருமானார் புகழப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பரிசுத்தமாக்கிட்டான். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழுக்குரிய என்பதற்காகத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல நபியினுடைய அந்த புகழை பதிவு செய்கின்றான். நபியினுடைய புகழை பதிவு செய்கின்றான். நீங்கள் உயர்ந்தவர்கள், நீங்கள் சிறந்தவர்கள், உயர்ந்த மகத்தான பண்பில் இருக்கிறீர்கள், குர்ஆன்ல இடம் பெற்றனால கியாமத் நாளைக்கு நம்ம சொல்லிட்டு தான் இருக்கணும். அதை சொல்லணுமா இல்லையா? குர்ஆன் ஓதத்தானே செய்யணும், கியாமத்திலையும் சொல்லிட்டு தானே இருக்கணும். அப்போ கியாமத்து நாள் வரை என் தூதர், என் ஹபீப், எனக்கு நெருக்கமான எனது அடியார் புகழப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பது இறைவனுடைய விதி. அப்ப அந்த நபியை ஏற்றுக்கொண்ட ஒருவன் நபியை புகழக்கூடாது என்று வருகிறான் என்று சொன்னால், அந்த மூமின்கிற போர்வையை போர்த்திக் கொண்டு சட்டையை மாட்டிக்கொண்டு நான் நபியை புகழக்கூடாது என்று ஒருவன் சொல்வானேயானால் எங்க ஈமான் இருக்கு? இதுல வருத்தக்கூடிய கேட்டா, புகழாதே என்று சொல்றதை தாண்டி அவன் நபியை இகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், நபியை திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் நம்மளை புகழ்ற கூட்டத்தில் சேர்த்துட்டான், இகழ்ற கூட்டத்தில் சேர்க்கல. ஒரு கூட்டம் நபியை இகழ்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்வதற்கு அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான். அதுக்காக நான் நன்றி செலுத்தணும்னு சொல்ல வரேன். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல பேசுறான், ஒமா கான லக்கும் அன் தூது ரசூலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு காலமும் நோவினை செய்யக்கூடாது, உங்களுக்கு அது ஜாயிஸ் இல்லைங்கிறான். நபியினுடைய அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் கஷ்டம் கொடுக்க கூடாது, நோவினை கொடுக்க கூடாது குர்ஆன் சொல்கிறது. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், இன்னல்லதீன யுதுனல்லாஹ வ ரசூலஹு லஅனஹுமுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা வ அஅத்த லஹும் அஸாபம் முஹீனா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எவன் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நோவினை செய்வானோ, அவர்களுக்கு மனவேதனை கொடுப்பானோ, அத்தகையவனை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அல்லாஹ் சபித்து விட்டான்.
இரண்டு உலகத்தில் அல்லாஹ்வுடைய சாபம். அத்தலகும் அதாபம் முஹீனா, இவர்களுக்காகவே கேவலத்தை தரக்கூடிய ஒரு வேதனையை மறுமையில் அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கின்றான். வேதனையை தயார் செஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லல, கேவலத்தை தரக்கூடிய வேதனை. ஏன் அப்படி அல்லாஹ் சொன்னா? ஏன்னா நபியை கேவலப்படுத்துறவங்களுக்கு கேவலப்படுத்துற வேதனை தான். சரிங்களா? நீ அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நோவினை செய்பவர்கள் யார் இருக்கிறார்களோ அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமரியாதையாக பேசுறான் ஒருத்தன். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள மாதிரி சாதாரண மனுஷன் நபியோட தரத்தை இறக்கி பேசுறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பாவம் அல்ல பெரிய பாவம் உட்பட எல்லா பாவமும் செய்யறாங்க என்று சர்வசாதாரண மக்களிடத்தில் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப இதெல்லாம் நபிக்கு சந்தோஷத்தை தருமோ? இதுவெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ற வார்த்தையா? நபி அவர்கள் பாவம் செய்வாங்க, சின்ன பாவம் செய்வாங்க, பெரிய பாவம் செய்வாங்க என்றெல்லாம் பேசுவது நபியை புகழ்றதா, இகழ்றதா, திட்டுறதா? சர்வசாதாரண ரொம்ப பெருசா ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. பகிரங்கமா பழிச்சுட்டு தெரியுது. நபி அவர்கள் பாவின்னு ஒருத்தர் சொல்றான்னு சொன்னா அவன் நபியை திட்டிட்டு இருக்கான்னு அர்த்தம். நபியை திட்டுறான் அப்படின்னு சொன்னா நபிக்கு நோவினை கொடுக்கிறது தானே. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சட்டமாக்குறான். யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நோவினை செய்வார்களோ, மனவேதனை கொடுப்பார்களோ, அவர்களை அல்லாஹ் ஈருலகத்திலும் சபித்து விட்டான். இவர்களுக்கு கேவலத்தை தரக்கூடிய தண்டனையை அல்லாஹ் மறுமையில் வைத்திருக்கின்றான். எவ்வளவு தெளிவா! நான் என்ன சொல்றேன்னா, மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்ல கவனிங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமானவர்கள். எந்த அளவுக்கு பரிசுத்தமானவர்கள் தெரியுமா உங்களுக்கு? எந்த அளவுக்கு பரிசுத்தமானவர்கள் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய வம்ச தொடர் நசபு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் முழுக்க முழுக்க பரிசுத்தமானது. முழுக்க முழுக்க பரிசுத்தமானதுங்க. வம்ச தொடர் அது ஒண்ணு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உடல் அமைப்பு மிக மிக பரிசுத்தமானது. சரி, அது ஒரு பக்கம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் மிக மிக பரிசுத்தமானது. நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த கண்ணோட்டத்தில் அணுகினாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக பரிசுத்தமானவர்கள். ஒரு சின்ன ஒரு செய்தியை உங்களுக்கு நினைவூட்டுறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஸப் இருக்கு பாத்தீங்களா, வம்ச தொடர் மிக பரிசுத்தமானது. இன்னைக்கு சில பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாய் தந்தையை கூட விட்டு வைக்கல, அவங்களும் காஃபிர் முஷ்ரிக் நரகவாசின்னு பேசிட்டு இருக்குது ஒரு கூட்டம். நல்ல கவனிங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய தாயை குறித்து, தங்களுடைய தந்தையை குறித்து, தங்களுடைய நஸபை குறித்து, வம்ச தொடரை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்ன? மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலகட்டத்தில் இருந்து இப்ப நான் வந்திருக்கிற இந்த காலம் வரை ஒவ்வொரு தலைமுறையாக அல்லாஹ் என்னை பரிசுத்தமான வம்சத்தில் தான் வர செய்தான். இது ஆதாரபூர்வமான ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டது. நல்ல பரிசுத்தமான வம்சத்தில் தான் அல்லாஹ் என்ன செஞ்சான்? வர செய்தான். ஒரு வம்சம், ஒரு கோத்திரம் என்றால் அதில் பல கிளைகள் வரும், பல கிளைகள். என்னுடைய வாப்பா இருக்கிறாரு, அவருக்கு நான் புள்ள, எனக்கு ஒரு புள்ள, அவருக்கு ஒரு புள்ள, இது அப்படி ஒரு வழியா போகுது. என் வாப்பாக்கு ஒரு தம்பி இருக்கிறாரு, என் வாப்பாக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாரு, அப்படி மாறுது பாருங்க, ரூட்டு மாறுதா? இப்படி பல கிளைகள் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆனா என்னுடைய கிளை இருக்கு பாத்தீங்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் வரக்கூடிய கிளை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் பரிசுத்தமானதுங்கிறாங்க. இதை விட வேற என்னங்க வேணும்? ஆதாரபூர்வமான ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய் தந்தை பரிசுத்தமானவர்கள், அவர்கள் சொர்க்கத்திற்கு தகுதியானவர்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு ஹதீஸில் அறிவிக்கின்றது. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், ஏன்னா சிந்திப்பதற்கு ஒரு உதாரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த வம்சத்திலிருந்து வராங்க? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வம்சம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் யாருடைய புள்ள? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய புள்ள. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? நான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வம்சத்தின் வழியாக வருகிறேன். அது ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய புள்ள, அவங்க வம்சத்தில் நான் வரேன் அப்படின்னு சொன்னா குழப்பம் வரும். என்ன குழப்பம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரெண்டு மகன், ஒன்று இசாக் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். கிளை பிரியுது. இசாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம்,
யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அது ஒரு கிளை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுக்கு பிள்ளை அவங்களுக்கு ஒரு கிளை பிரியுதா? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய நஸபின் வழியாக வந்தவன் அப்படிங்கிறாங்க. அப்ப நான் எங்க வரல? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ரூட்ல வரல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இன்னொரு மகன் ரூட்ல நான் வரல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரூட்ல தான் நான் வரேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரி முஸ்லிம் போன்ற ஆதாரப்பூர்வ நூல்ல பதிவு செய்யப்பட்டதை சொல்றேன். சரி, சிந்திப்பதற்கு ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எத்தனாவது தலைமுறை தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எத்தனாவது தலைமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30வது தலைமுறை. யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். சரிங்களா? நீங்க வரலாறு தெரியறதுக்கான இதை சொல்றேன். நம்ம நபியை பத்தி நம்ம தெரியணுமா இல்லையா? அதுக்காண்டி இதை சொல்ல வரேன். நீங்க நல்லா கவனிங்க. நபியினுடைய நசபு முஹம்மது இப்னு அப்துல்லா இப்னி வாப்பான்னு போயிட்டே இருக்கு. நான் சொல்றேன். முஹம்மது இப்னு அப்துல்லா இப்னி அப்துல் முத்தலிப் இப்னி ஹாஷிம் இப்னி அப்தி மனாஃப் இப்னி குஸை இப்னி கிலாப் இப்னி முர்ரத் இப்னி கஅப் இப்னி லுஐப் இப்னி காலிப் இப்னி ஃபிஹ்ர் இப்னி மாலிக் இப்னி நவ்ர் இப்னி கினானத் இப்னி ஹுஸைமத் இப்னி முத்ரிகத் இப்னி இல்யாஸ் இப்னி முலர் இப்னி நிசார் இப்னி மஅத் இப்னி அத்னான் இப்னி உத் இப்னி முகவ்விம் இப்னி நாகூர் இப்னி தாரிக் இப்னி யஅருப் இப்னி யஸ்ஜுப் இப்னி நாபித் இப்னி இஸ்மாயில். எத்தனாவது? 30வது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் யார் பிள்ளை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளை. அவர் 31 அவர் ஆயிருவார். சரி, இப்போ நபிட்ட இருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எத்தனாவது நபர்? 30வது நபர். சரியா? இதை ஏன் சொல்றேன்னா நபியினுடைய வம்சம் எவ்வளவு பரிசுத்தமானது நீங்க புரியணும். இப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கை குழந்தையா இருக்கும்போது, பால் குடி குழந்தையா இருக்கும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் தன்னுடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் எங்க விட்டுட்டு போனாங்க? மக்கால தான் விட்டுட்டு போனாங்க. மக்கால விட்டுட்டு போகும்போது அது வெறும் பொட்டல் காடு. அப்படின்னா என்ன? மரம் செடி கொடி கூட கிடையாது. ஒரு மரம் செடி கொடி இல்லை, ஒரு ஆறு இல்லை, தண்ணி வசதி இல்லை, ஒரு ஊற்று எதுவுமே கிடையாது, வெறும் பொட்டல் காடு. அங்கதான் விட்டுட்டு போனாங்க. தெரிஞ்ச சம்பவம் தானே. ஒரு தோல் பையில கொஞ்சம் தண்ணி, இந்த காலத்துல பாட்டல், அந்த காலத்துல தோல் பை, அந்த தோல் பையில கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் ஒரு பையில கொஞ்சம் பேரித்தம்பழத்து முன்ன கையில கொடுத்தாங்க. கொடுத்துட்டு இப்ராஹிம் என்ன செஞ்சாங்க? விட்டுட்டு போயிட்டாங்க அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேர்ல. இப்ப தண்ணி காலியாச்சா? தண்ணி காலி ஆயிடுச்சா? சாப்பாடு காலியாச்சா? ஆச்சா? இப்ப அவங்க மட்டும் தான் தனியா இருக்கிறாங்க, வெறும் ஒத்த பெண்மணி கை குழந்தை. இப்ப அந்த பகுதிக்கு யார் வந்து குடிபெயர்றா? ஜுர்ஹும் என்கிற கோத்திரத்தார்கள், ஜுர்ஹும் என்கிற குடும்பத்தார்கள் அந்த இடத்துல அப்படியே இடம்பெயர்ந்து வந்து தங்குறாங்க. தங்குன உடனே மக்கமா நகரம் என்னவாகுது? ஒரு நகரமாகுது. அப்படிதானே? வெறும் ஒரு 2 பேர் தானே இருந்தாங்க. இப்போ ஒரு கோத்திரத்தார் வந்த உடனே மக்கா ஒரு நகரமாகுதா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ப அந்த கூட்டத்தில் தான் வளர்றாங்க. சின்ன பிள்ளையா இருந்து வளர்றாங்களா? வாலிபர் ஆயிட்டாங்க. வாலிபர் ஆன பிறகு அந்த ஜுர்ஹும் கூட்டத்தில் இருந்து தான் அவங்க பெண் எடுக்கிறாங்க, திருமணம் முடிக்கிறாங்க. திருமணம் முடிச்சிட்டாங்களா? திருமணம் முடிச்ச பிறகு இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் மக்காவுக்கு வராங்க. மக்காவுக்கு வந்த உடனே தம் பிள்ளையை பார்க்கறதுக்கு வராங்க. வந்த உடனே நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டில் ஒரு பெண் இருக்கிறாங்க. நீ யாருன்னு கேட்கறாங்க. நான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவிங்கிறாங்க. இஸ்மாயில எங்கேன்னு கேட்கறாங்க. வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் வெளியே போயிருக்கிறாருங்கிறாங்க. மருமகள் அவங்களுக்கு தெரியாது, இதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தெரியாது. நம்ம மாமனார்ட்ட தான் பேசிட்டு இருக்கோம், அவருக்கு தெரியாது, அந்த பெண்ணுக்கு தெரியாது. அவர் தன்னை அறிமுகப்படுத்தவும் இல்லை. இஸ்மாயில எங்க அப்படின்னு கேட்கிறாரு. என் பிள்ளை எங்க கூட கேட்கல, இஸ்மாயில எங்க கேட்கிறாரு. அவர் வெளியே போயிருக்கிறாரு. நீங்க யாரு? நான் அவங்களுடைய மனைவி. அப்படியா? உங்க குடும்பம் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. இதை நல்ல கவனிங்க, இதை மெயின். உங்க குடும்பம் எப்படி இருக்குன்னு கேட்கிறாங்க. அந்த பெண்மணி சொல்றாங்க, நஹனு ஃபி லீக்கின் நஹனு ஃபி ஷித்தத்தின், நாங்க ரொம்ப நெருக்கடியில் வாழ்றோம், ரொம்ப கஷ்டத்துல வாழ்றோம், ஒரு கஷ்டமா தான் வாழ்க்கை ஓடுது. அப்போ அவங்க வந்து யதார்த்தத்தை சொல்றாங்க. வாழ்க்கையில கஷ்டப்படுறேன்னு சொல்றாங்க. அதுதானே ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான். நான் எப்படி பாருங்க கேட்டா கஷ்டமா இருக்குங்க சொல்லுவானா இல்லையா?
நல்ல சந்தோஷமா இருக்கேன், நல்லா இருக்கேன். கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொன்னா ரொம்ப வாழ்க்கை கஷ்டமா போயிட்டு இருக்குங்க. மனசு இயல்பா சொல்லுவானா இல்லையா? அந்த பெண்மணி அப்படிதான் சொல்றாங்க. நஹனு ஃபி லீக்கின், நான் ரொம்ப நெருக்கடியில் இருக்கோம். நஹனு ஃபி சித்தத்தின், நாங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அப்படியா சரி, இஸ்மாயில் வந்தார் அப்படின்னு சொன்னா நான் அவருக்கு சலாம் சொன்னதா சொல்லுங்க. சொல்லுங்க. அடுத்து அவர்கிட்ட இன்னொன்னையும் சொல்லுங்க, ஃபல் யுகையிர் அதபத பாபிஹி அப்படின்னு சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வீட்டு வாசப்படியே மாத்தட்டும், வாச நிலைப்படியே அவர் மாத்தட்டும் அப்படின்னு சொல்லுங்க. அந்த பெண்மணிக்கு பார்க்குறாங்கன்னா வீட்டு வாசல் நிலைப்படி நல்லா தானே இருக்கு, இவர் என்ன மாத்திட்டு போக சொல்றாரு. விட்டுட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. அப்புறம் எதுவும் பேசலை. அப்போ மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு வராங்க. நான் சொல்றது ஹதீஸ் புகார்ல வருது. மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே இந்த மாதிரி செய்தி வருது, இந்த மாதிரி ஒருவர் வந்தாரு, வயசானவர் வந்தாரு, உங்களை விசாரிச்சாரு, வெளியே போயிருக்கேன்னு சொன்னேன், உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னாரு, வேற என்ன சொல்ல சொன்னாரு, இல்லை அந்த வீட்டு வாசப்படியை மாற்ற சொன்னாரு. அப்படியா? வந்தவர் வேற யாரும் இல்லை, என் வாப்பா. அந்த வாசப்படின்னு சொன்னதா அது நீ தான், அந்தி அத்தபா, அந்த வாசப்படி நீ தான். அவர் வாசப்படியை மாத்துன்னு சொன்னாரா? உன்னை தலாக் விட சொல்லிட்டாரு. இல் ஹக்கீபி அஹ்லிகி, நீ உன் வீட்டுக்கு போ. தலாக் விட்டுட்டாங்க. ஃபதல்லகஹா, ஹதீஸ்ல வருது, தலாக் விட்டுட்டாங்க. சரி, மறுபடியும் என்ன பண்றாங்க? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அதே ஜுர்மு குலத்திலிருந்து இன்னொரு பெண்ணை கல்யாணம் முடிக்கிறாங்க. கல்யாணம் முடிச்சு கணவன் மனைவியா வாழ்றாங்க. சரிங்களா? மீண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வந்தோடனே வீட்டில் பார்க்குறாங்க, வேற பெண் இருக்கு. புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க வந்து தலாக் விட்டுட்டாங்க, வேற பெண்ணை கல்யாணம் முடிச்சிட்டாங்க. புரிஞ்சுட்டாங்க, நபி தானே, புரிவாங்கல்ல, டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இஸ்மாயில் எங்கன்னு கேட்குறாங்க. அவங்க வெளியே போயிருக்கிறாங்க. உங்க குடும்ப நிலவரம் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அதே கேள்வி. அவங்க சொல்றாங்க, நஹனு பி ஹைரின், நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். வஅஸனத அலல்லாஹ், அல்லாஹ்வை போற்றி புகழ்றாங்க, ரொம்ப புகழ்றாங்க அல்லாஹ்வை. நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், நிம்மதியா இருக்கிறோம், ரொம்ப ஹைரா இருக்கும், ரொம்ப விசாலமா வாழ்றோம். யதார்த்தம் அந்த பெண் வாழ்க்கை என்ன, அந்த வாழ்க்கை இந்த பெண்ணுக்கும். ஆனா இந்த பெண் என்ன செய்யறாங்க? சந்தோஷமா இருக்கும், நெருக்கடிலாம் கிடையாது, சந்தோஷமா இருக்கும், அல்லாஹ்வை புகழ்றாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, அப்படியா சரி, அவர் வந்தா நான் சலாம் சொன்னதா சொல்லுங்க. குறிப்பா இன்னொன்னு சொல்லுங்க, யுசப்பித் அதபத பாபிஹி, அவர் தன் வீட்டு வாசப்படியை ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கணும், அதை விட்டுறக்கூடாது, நான் சொன்னதா சொல்லுங்க. போயிட்டாங்க. மீண்டும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு வர நடந்த கதை பேசப்படுது. ஒரு வயசானவர் வந்தாரு, என்ன சொன்னாரு? சலாம் சொல்ல சொன்னார் உங்களுக்கு. வேற என்ன சொன்னாரு? வீட்டு நிலவரத்தை பத்தி கேட்டார், நல்லா இருக்கும்னு சொன்னேன். வேற என்ன சொன்னாரு? இல்ல வீட்டு நிலப்படியை என்னைக்கு மாற்றக்கூடாது, அப்படி வச்சுக்கணும்னு சொன்னாரு. அப்படியா? வந்தவர் என் வாப்பா, நீ தான் அந்த நிலப்படி, நான் உன்னை தலாக்கே விடக்கூடாது, உங்களை தான் கடைசி வரைக்கும் வாழணும்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு, நீ தான் எனக்கு கடைசி வரைக்கும் மனைவி அப்படின்ட்டாங்க. சரி, இப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் யார் கூட வாழ்ந்தாங்க? இந்த ரெண்டாவது மனைவி. இவங்க ரெண்டு பேர் மூலமாக தான் வம்சம் தொடருது, அப்படிதானே? இந்த ரெண்டு பேர் மூலமாக தான் வம்சம் வருது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு புள்ள, அவங்களுக்கு புள்ள, அவங்களுக்கு புள்ள, அவங்களுக்கு பிள்ளை, அப்படி 30வது நபரா யார் வரா? யார் வரா 30வது நபர்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா நபிட்ட இருந்து ஆரம்பிச்சா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 30வது நபர், இஸ்மாயில் நபிட்ட இருந்து ஆரம்பிச்சா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 30வது நபர். எப்படி பார்த்தாலும் 30 தானே. இப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் புள்ள, அவங்க புள்ள, அவங்க புள்ள, அவங்க புள்ள, கடைசி யார் வருது 30வது நபராக? மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. சரியா? இப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் இந்த இரண்டாவது மனைவி இருக்காங்கல்ல, இந்த இரண்டு பேர் மூலமாகத்தான் வம்சம் தொடருது. இது இப்ப மனசுல பதிஞ்சிட்டு தானே. சரி, இப்ப விஷயத்துக்கு வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 30வது தலைமுறையாக இருக்கக்கூடிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட முதலாவது மனைவி, அவங்களுடைய முதல் மனைவி, அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு தாயாக இருக்கிற பாக்கியத்தை இழந்துட்டாங்க. சரியா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இரண்டாவது மனைவி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 30வது தலைமுறையில தாயாக இருக்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறாங்க. இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க? முதல் பெண்மணி, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய முதல் பெண்மணி மனைவி, அவங்க நாங்க கஷ்டப்படுறோம், நாங்க நெருக்கடியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய கஷ்டத்தை எடுத்து பேசுனாங்களா இல்லையா? இது ஷிர்கா? ஒரு ஆள் கஷ்டப்படுறாருங்க, கஷ்டப்படுறவர் கஷ்டப்படுறேன்னு சொல்றாரு, இது ஷிர்கா? இது குஃப்ரா? இது பெரும்பாவமா? ஒன்றும் கிடையாது. அப்படிதானே? அவங்க சொன்னது உண்மையா பொய்யா? அவங்க சொன்னது உண்மையா பொய்யா? கஷ்டப்படுறவர் கஷ்டப்படுறேன்னு சொல்றாரு,
உண்மையா பொய்யா? உண்மைதான். உண்மை தானே? சரி. ஆனா நபிமார்களின் குடும்பத்திற்கு அது அழகில்லை. நபிமார்களின் குடும்பத்திற்கு அது அழகில்லை. அல்ஹம்துலில்லாஹ் ஃபீ குல்லி ஹால், இதுதான் நபிமார்களின் குடும்பம். இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுக்கே புகழ் என்று எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை புகழ்வதே யாருடைய குணம்? நபியினுடைய குணம், நபியினுடைய குடும்பத்தார்களின் குணம். நம்மள மாதிரி குடும்பம் கிடையாது, நம்மள மாதிரி மனிதர்கள் கிடையாது. அதுக்கு சொல்ல வரேன். நம்மள மாதிரி மனுஷன் கிடையாது, நம்மள மாதிரி குடும்பம் கிடையாது. அவங்க உயர்ந்தவர்கள். எல்லா நிலையிலும் அவங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வை புகழ்தல் தான். சரிங்களா? அந்த புகழை அவங்க விட்டுட்டனால நபியினுடைய தாயாக 30வது தலைமுறையில நபியினுடைய தாயாக வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எடுத்துட்டான். அந்த 2வது பெண்ணு எல்லாம் அவங்களும் கஷ்டப்பட தானே செஞ்சாங்க. அதே வருமானம் தானே, அவங்களும் கஷ்டப்பட தானே செஞ்சாங்க. கஷ்டப்பட்டேன்னு சொன்னாங்களா? நஹ்னு பி கைரின், நாங்க ரொம்ப நலமா இருக்கிறோம், ரொம்ப விசாலமா இருக்கிறோம், அல்லாஹ் நல்லா வச்சிருக்கிறான், அல்லாஹ் புகழ்றாங்க. சரியா? இது நபியினுடைய குடும்பத்திற்கு இதுதான் அழகு. அதனால 30வது தலைமுறையில அல்லாஹ் யார தாயாருக்கு தேர்வு செஞ்சிட்டான்? அந்த 2வது மனைவிய. சரியா? இங்க நல்ல கவனிங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய முதல் மனைவி ஷிர்க்கும் செய்யல, குஃப்ரும் செய்யல, பெரும்பாவமும் செய்யல, என்ன செய்யல, பொய்யும் பேசல, உண்மையைத்தான் சொன்னாங்க. அது என்ன நபியினுடைய குடும்பத்திற்கு அழகில்லை என்பதற்காக நபியின் தாயாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை இழந்தார்கள். நான் என்ன சொல்றேன், இதுலயே அல்லாஹ் ஃபில்டர் பண்றான். நபி யார், நபிக்கு யார் தாயா இருக்கணும், நபியினுடைய நசபுல யார் இடம் பெறணும், நபியினுடைய வம்ச தொடர்ல யார் இடம் பெறணும், இதுலயே அல்லாஹ் ஃபில்டர் பண்ணி இவ்வளவு தூய்மைப்படுத்தின அப்படின்னு சொன்னா, நபியை தனது முதுகம் தண்டில் சுமந்த நபியினுடைய வாப்பா அப்துல்லா அவங்கள்ட்ட ஷிர்க் வந்துருமா? கொஞ்சம் யோசிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன் கருவில் சுமந்த ஆமினா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஷிர்க் வச்சிருவாங்களா? ஷிர்க் வந்துருமா? குணத்தையே அவ்வளவு அல்லாஹ் ஃபில்டர் பண்றான், நடைமுறை செயலையே அல்லாஹ் அவ்வளவு ஃபில்டர் பண்றான். அப்படி வரும்போது ஷிர்க் குஃப்ர் அல்லாஹ் ஃபில்டர் பண்ணுவானா பண்ண மாட்டானா? அப்ப நபியினுடைய தாய் காஃபிரு, அவங்க மூமின் கிடையாது, நபியினுடைய தந்தை அவர் காஃபிரு மூமின் கிடையாது என்று விதண்டாவாதம் பேசினா. புகாரில் வர செய்தியத்தை நான் சொல்றேன், எங்கெங்கே நான் போகல, புகாரில் வரக்கூடிய செய்தியத்தை உங்கள்ட்ட சொல்றேன். நம்ம நல்லா கவனிங்க. இணை கற்பித்தல் என்பது நஜீஸ்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இணை கற்பித்தல் என்பது இன்னமல் முஸ்ரிகூன நஜஸுன்னு அல்லாஹ் சொல்றான். இணை கற்பிக்கக்கூடியவர்கள் நஜீஸ். இணை கற்பித்தல் என்பது அசுத்தம்னு அல்லாஹ் சொல்றான். அப்படிதானே? நஜீஸ். இப்போ அழுக்கு, ட்ரெஸ்ஸில் அழுக்கு இருக்குது, அழுக்கு. இன்னொன்று என்ன, ட்ரெஸ்ஸில் நஜீஸை ஒட்டிட்டு இருக்கிறது. 2 வகை இருக்குது. நஜீஸ் புரியுது தானே? மலஞ்சாலம் இருக்குதா இல்லையா? நஜீஸ்ன்னு சொல்கிறோமா இல்லையா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், இதில் நல்ல கவனிங்க. நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய ஆடையில் ஒரு அழுக்கு கிடையாது, சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் ஆடையில் நஜீஸ் இருக்கு. இதில் ஏதாவது பெருமை இருக்கா கேட்குறேன்? இல்லை, ஏதாவது பெருமை இருக்கா? சரி. குணம் இருக்குல்ல, குணம், நல்லது செய்யறது கெட்டது, இந்த குணம். அப்புறம் இறைவனை இணை கற்பித்தல், இந்த 2 இருக்குது. இதில் இந்த தவறுகள் இருக்கு பார்த்தீங்களா, என்ன சின்ன சின்ன தவறு, அந்த மாதிரி தவறுகள் அழுக்கு மாதிரி. அல்லாஹ்வை நிராகரித்தல் இணை கற்பித்தல் என்பது நஜீஸ் மாதிரி. அல்லாஹ் எதிலிருந்து பாதுகாக்கிறான்? நபியுடைய வம்சத்தை அழுக்கிலிருந்தே பாதுகாக்கிறான் அப்படின்னு சொன்னா நஜீஸிலிருந்து பாதுகாக்கணுமா இல்லையா? நான் என் நபியினுடைய வம்சத்தை அழுக்கிலிருந்து பாதுகாத்துட்டேன், ஆனா ஷிர்க்லிருந்து பாதுகாக்கலன்னு சொன்னா அதுல என்ன பெருமை இருக்குன்னு கேட்கிறேன். அதுல என்ன சிறப்பு இருக்கு? என் ஆடை அழுக்கிலிருந்து நான் பாதுகாத்து விட்டேன், ஆனா நஜீஸ் இருக்குது. இதுல என்ன சிறப்பு இருக்கு? அந்த ஆடை கழுத்துல போடணும், வேற ஆடையில கொடுக்கணும். அப்படி சொல்றதுல ஒரு பெருமையும் இல்லையே, அந்த ஆடையில ஒரு சிறப்பும் இல்லையே. என் ஆடையில அழுக்கும் கிடையாது நஜீஸும் கிடையாதுன்னு சொன்னா அந்த ஆடைக்கு ஒரு மரியாதை. என் ஆடையில அழுக்கு இல்ல ஆனா நஜீஸ் இருக்குன்னு சொன்னா அந்த ஆடைக்கு மரியாதை இருக்குதா? இல்ல தானே? இது யதார்த்தமா புரியுது தானே? அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஸபை அல்லாஹ் 30வது தலைமுறையிலேயே சின்ன சின்ன இதை கூட பார்த்து பார்த்து ஃபில்டர் பண்றான். ஷிர்க் குஃப்ர் கூட இல்ல, திரும்பவும் சொல்றேன், ஷிர்க் குஃப்ர் கூட இல்ல, அவங்க பொய் கூட பேசல, நடந்ததை தான் சொன்னாங்க. ஆனா அதுலயே அல்லாஹ் நபிமார்களுடைய குடும்பத்திற்கு என்ன தகுதின்னு பார்க்கறான்.
அது அவங்கள்ட்ட நடக்கலன்னு பார்க்கறான். அதனால் நபியினுடைய தாயாக இருக்கிற பாக்கியம் அந்த முதல் பெண்ணு இழந்துட்டாங்க. இரண்டாவது பெண்ணு அவங்க அந்த பாக்கியத்தை பெற்றுக்கிட்டாங்க என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடி தந்தை, நேரடி தாய், முதுகில் சுமந்த, முதுகந்தண்டில் சுமந்த நபியுடைய வாப்பா, கருவறையில் சுமந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் பரிசுத்தமானவங்க தானே. இதுல சந்தேகம் வரலாமா? சரி, இன்னொன்னு சொல்லவா? ஜாஹிலியா காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த காலம் ஜாஹிலியத்து காலம், அப்படிதானே? அறியாமை காலம், ஷிர்க் குஃபுர்னு நிரம்பி இருந்த காலம். அந்த நேரத்தில் எப்படிலாம் பேர் வச்சிருக்கிறாங்க? அப்துல் லாத், அப்துல் உஸ்ஸா. லாத் உஸ்ஸானா என்ன? லாத்து உஸ்ஸா என்பது அன்றைய காலகட்டத்தில் உள்ள கடவுள்களின் பெயர். சிலை செஞ்சிருப்பாங்கல்ல, அந்த சிலைக்கு உண்டான பெயர் லாத்து உஸ்ஸா. அவங்க எந்த சிலைகளை வணங்கினார்களோ அந்த சிலைகளுக்கான பெயர் அரபு நாட்டில் அது. அப்போ லாத்துடைய அடிமை, உஸ்ஸாவுடைய அடிமை என்றெல்லாம் பேர் வச்சாங்கல்ல. நபியினுடைய வாப்பா பேர் என்ன சொல்லுங்களேன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா பேர் என்ன? சத்தமா? அப்துல்லா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வாப்பா பேர் என்ன? அப்துல்லா. அப்துல்லான்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய அடிமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா பெயர்லயே அல்லாஹ் ஷிர்க் வரல பாருங்க. ஷிர்க் விட்டு பாத்துட்டான் பாருங்க. பெயர்லயே அல்லாஹ் ஷிர்க்க பாதாக்குறான்னு சொன்னா கொள்கையில ஷிர்க் வர வச்சிருப்பானா? பெயரில் கூட ஷிர்க்கை கலக்காமல் இறைவன் பாதுகாத்துள்ளான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பாவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மா பேர் என்ன? ஆமினா. ஆமினா. ஈமானுக்கும் ஆமினாவுக்கும் ஒரே இதுதான் தொடர்பு. சொல்றேன், ஈமான் சொல்றோம்லாங்க, நான் மூமினே நம்பிக்கை கொண்டவன், நான் பாதுகாப்பு பெற்றவன் சொல்றோம் இல்லைங்க. ஆமினாவுக்கு ஏறத்தால் அதே கருத்து தான் வரும். அம்னு எங்க சொல்லுன்னு வந்ததுதான். பெயர்ல ஷிர்க் இருக்குதா? நபியுடைய தாயார் பேர்ல பெயரிலேயே ஷிர்க் வராம பாதுகாத்தவன் கொள்கையில ஷிர்க் வந்துருமோ? அதான் சொல்றேன், மீண்டும் சொல்றேன், எல்லா விஷயத்திலுமே அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பரிசுத்தமானவர்களாகவே படைத்திருக்கின்றான், பரிசுத்தமானவர்களாகவே படைத்திருக்கின்றான். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஸபு சுத்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்றம், உடல் தோற்றங்கள் எடுத்துக்கொண்டால் எல்லாமே அல்லாஹ் தூய்மையா படைச்சிருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல்ல எதையுமே வெறுக்கிற மாதிரி அல்லாஹ் படைக்கலங்க, எதையுமே வெறுக்கிற மாதிரி படைக்கல. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் நம்ம முடி இருக்குதா இல்லையா? உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம முடி இருக்குதா இல்லையா? நம்ம கடைக்கு போறோம், முடி வெட்டுறோம், நம்ம முடிதான் நம்ம ட்ரெஸ்ல படுது, முதல்ல என்ன செய்வோம்? நம்மளே தட்டுவோம். என்னடா முடியா இருக்கு, நம்மளே அருவருப்பா நினைப்போம். என்னடா முடி ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி தட்டுவோம். உண்டா இல்லையா? நம்ம தலையில உள்ள முடி தானே, தலையில இருக்கிறதுக்கே தான் மரியாதை. அது தலையில இருந்து கழிஞ்சோன்னா அதுக்கு மரியாதை இல்லை பாருங்க. மரியாதை உண்டா? இல்லை. நம்மளே வெறுக்கிறோமா இல்லையா? வெறுக்கிறோம். நம்ம நகம் தானே, நகத்தை வெட்டுறமா இல்லையா? வெட்டின பிறகு அதுக்கு மரியாதை இருக்கா? மரியாதை இல்லை, இல்லை தானே? நம்ம ஒரு ஆடை போட்டிருக்கோம், அந்த ஆடை கழிஞ்சிருச்சு, பழசாயி கழிஞ்சு போச்சு, நம்மளே அதை விரும்புவோமா? ஒரு ஆடையை நம்ம ஒரு புதுசா இருக்கிற வரைக்கும் விரும்புறோம், அது மக்கி போயிருச்சு, ரொம்ப பழசா போயிருச்சுன்னு சொன்னா நாம் உடுத்திய ஆடையை நாமளே விரும்புறது இல்லை, தூக்கி போட்டுறோமா? யதார்த்தம் தானே? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விஷயத்துல வந்துட்டா இது எல்லாத்துக்கும் மரியாதை. இது எதுவுமே கழிவாக பார்க்கப்படுவதில்லை. இது அனைத்தையுமே எப்படி பார்க்கப்படுகிறது என்றால் உயர்வாக பார்க்கப்படுகிறது, மிக கண்ணியமானதாக பார்க்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிப்பதை போன்று நபியோடு தொடர்பு உள்ளதை சஹாபா பெருமக்கள் மதித்தார்கள். உதாரணத்துக்கு ஒரு சில செய்தியை சொல்றேன், அது அவ்வளவு பரிசுத்தமான நபிங்கிறேன். இப்ப நம்மளுடைய உடம்புல இருந்து வியர்வை வருது, அந்த வியர்வை வாடையை நம்ம விரும்புறோமா? விரும்புறது இல்லை. அப்படிதான் யதார்த்தம் தானங்க. நம்ம வியர்வை வாடையை நம்ம விரும்புறது இல்லை. அதுக்காக அதை நம்ம உடலை கழுவுறோம், குளிக்கிறோம், நறுமணங்கள் பூசிக்கொள்றோம், உண்டு தானே? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் வியர்வையை கூட அல்லாஹு தஆலா விரும்பப்படுகிற ஒரு பொருளாகத்தான் படைத்தான். அது துர்வாடை உள்ளதாக அல்லாஹ் படைக்கல,
ஆச்சரியத்திலும் பேராச்சரியம் என்னவென்றால் அதை அத்தராகவே அல்லாஹ் படைச்சான். இன்னைக்கு நம்ம காசு கொடுத்து அத்தர் வாங்குறோம்லாங்க, நபி ஸல்லல்லாஹு வியர்வை அத்தர். இது நம்ம முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸை சொல்றேன். அனஸ் ரலியல்லாஹு தெரியுமா இல்லையா? கேள்விப்பட்டதானே, சஹாபி தானே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி 10 ஆண்டு பணியாளர், 10 ஆண்டு கால பணியாளர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மஹரம் உறவு, அதாவது திருமணம் தடை செய்யப்பட்ட உறவு, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, நபிக்கு அந்த அவ்வளவு நெருங்கிய உறவு, நபிக்கு சொந்தக்கார பெண்மணி. அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மகனார் தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நபிக்கு சொந்தக்கார பெண்மணியினுடைய மகனார். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொந்தக்கார பெண்மணி, திருமண தடை செய்யப்பட்ட அளவுக்கு பெண்மணி. அவங்க வீட்டுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, போவாங்க. சொந்தக்கார வீட்டுக்கு போவோமா இல்லையா? போவாங்க, ஓய்வு எடுப்பாங்க, கையில் உள்ள தூக்கம், ஓய்வு தூக்கம், தூங்குவாங்க. நபி உடம்புல இருந்து வேர்வை அதிகமாக வடிஞ்சு ஓடும். அப்போ அந்த பெண்மணி என்ன செய்வாங்க, ஒரு பஞ்சு மாதிரி ஒரு பொருளை எடுத்து அவங்க உடம்புல வச்சு அந்த அந்த வேர்வையை உரிய செய்வாங்க. அது உறிஞ்ச உடனே ஒரு பாட்டில் எடுத்து அதை அப்படியே அதில் பிழிவாங்க. பிழிஞ்சு அந்த பாட்டிலில் எதை சேகரிப்பாங்க, நபி ஸல்லல்லாஹு வியர்வையை சேகரிப்பாங்க. அப்படி பஞ்சு எடுத்து மேலே வச்ச உடனே கையில் ஒரு துணி படுது, தூங்கிட்டு இருக்கும்போது உஷாரா தூங்குறோம், துணி படுது, டப்புன்னு முழிப்போமா இல்லையா? சலாசி விழிச்சு பார்க்குறாங்க. அந்த பெண்மணி வந்து ஒரு பஞ்சு துணியை எடுத்து அப்படியே வேர்வையை உரிய செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு பார்க்குறாங்க, என்ன செய்கிறீங்க கேட்குறாங்க உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாட்ட. அப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, உங்கள் வியர்வையை சேகரிக்கிறேன். எதுக்குன்னு கேட்குறாங்க. இல்லை, இதை சேகரித்து எங்கள் பிள்ளைகளுக்கு இதைத்தான் நறுமணமாக பயன்படுத்துகிறேன்னாங்க. இதைத்தான் நறுமணமாக பயன்படுத்துகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே பதில் சொல்கிறாங்க, அசபுத்தி, நீங்கள் நல்ல காரியம் செஞ்சீங்க அப்படின்னாங்க. நல்ல காரியம். முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸை உங்களை நினைவூட்டுறேன், ஆதாரபூர்வமான ஹதீஸை. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியர்வை எவ்வளவு மரியாதைக்குரியது பாருங்க, எவ்வளவு நறுமண பொருளா இருக்கு பாருங்க. இன்னொரு கூடுதல் தகவல் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்கும் போது முடி உதிருமா இல்லையா? பொதுவாக படுக்கும்போது முடி உதிர்ந்து கிடக்குமா இல்லையா? நம்ம தலைவனில் பாருங்க, நம்ம படுத்து எஞ்சி பாருங்க, அதில் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு முடி இருக்கும், நிச்சயமா இருக்கும். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்க, நபியினுடைய முடியை எடுத்து அதை சேகரிக்கிறாங்க, அதை பாதுகாத்தாங்க. இது முஸ்லிம்ல வந்து ஹதீஸை தான் சொல்றேன். இந்த இரண்டையுமே பெரும் பொக்கிஷமாக பாதுகாத்தாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹுக்கு பிறகு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் பெரிய மனிதராக ஆகி அவர் வஃபாத் ஆகிற நேரத்தில் தம் பேர பிள்ளையை கூப்பிட்டு சொன்னாங்க. இதெல்லாம் வரக்கூடிய ஹதீஸ் புகார்ல வருது, இந்த ஹதீஸ் புகார்ல வருது. தம் பேர பிள்ளையை கூப்பிட்டு சொன்னாங்க, அருமை பேரரே, நான் மரணித்து விட்டால் என் தாயார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியையும் சேகரித்து வச்சிருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியர்வை நறுமண பொருளா சேகரித்து வச்சிருக்கிறாங்க. நான் இறந்து போயிட்டா எனக்கு கஃனாடை நீங்க போர்த்துனீங்கன்னு சொன்னா, குளிப்பாட்டி கஃனாடை போத்துவீங்களா இல்லையா? அப்படி கஃனாடை போர்த்துகின்ற பொழுது கஃனாடையில் என்ன செய்வோம், நறுமணம் பூசுவோம். இப்போ உண்டு தானே அந்த பழக்கம். கஃன் துணியில் என்ன செய்வாங்க, நறுமண பொருளை தேய்ப்பாங்க, உண்டா இல்லையா? அதுக்கு அரபியில ஹனூத்துன்னு பேரு. அரபிலுக்கு என்ன பேரு? ஹனூத். கஃனாடையில் பூசப்படுகிற நறுமணம் அர்த்தம். சரியா? அப்போ அனஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, புகார்ல வரக்கூடிய ஹதீஸை சொல்றேன். அனஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் வஃபாத் ஆயிட்டா எனக்கு நீங்க கஃனாடை போத்துவீங்களா? அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வியர்வை துணி நான் இன்னும் பாதுகாத்து வச்சிருக்கிறோம், அதைத்தான் என்னுடைய கஃனாடையில் ஹனூத்தாக பயன்படுத்த வேண்டும். அதைத்தான் என்னுடைய கஃனாடையில் நீங்க நறுமணமா பூசணும். அப்படிதான் பூசப்பட்டுச்சு, பூசிதான் அடக்கம் செய்யப்பட்டுச்சு. எவ்வளவு மரியாதைங்க. மரணிக்கும் போது கூட அது என்னுடைய உடம்புல அது ஒட்டணும் அப்படி நினைத்தவங்க சஹாபா பெருமக்கள். மாநபி ரசூலுல்லாஹ் அதே போல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு ரிவாயத்துல வருது, வேற ரிவாயத்துல வேற வரலாற்று நூல்கள்ல நல்ல செய்தி தான். என்ன தெரியுமா, அந்த முடி இருக்கு பாத்தீங்களா, அந்த முடியை சொன்னாங்க, நான் வஃபாத் ஆயிட்டேன்னு சொன்னா அந்த முடியை உடம்போட வைத்து தான் நீங்க அடக்கம் செய்ய வேண்டும். தன் பேரப்பிள்ளைட்ட அவங்க உடம்போட வச்சுதான், முடியை வச்சுதான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்யப்பட்டார்கள், வரலாறு சொல்கிறது. அப்ப முடிக்கு மரியாதை இருக்குதா? அல்லாஹ் எவ்வளவு பரிசுத்தமா வச்சிருக்கிறான். நம்ம முடிக்கு நமக்கு மரியாதை, நம்மளே மரியாதை கொடுப்போமா? நம்ம முடி நம்ம உடம்புல இருந்து கழிஞ்சிட்டா நம்மளே மதிக்க மாட்டோம், நம்மளே அதை அருவருப்பா நினைப்போம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி அங்கே அருவருப்பானது அல்ல, பரிசுத்தமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியர்வை அருவருப்பானது அல்ல, பரிசுத்தமானது, நறுமண பொருள். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் கேள்விப்பட்டிருப்பீங்க தானே? நாற்பெரும் இமாம்கள்ல ஒரு இமாம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ்,
இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லா, அப்படிதானே? 4 இமாம். இதுல அஹமது இமாம் ரஹமத்துல்லா முஸ்னத் அஹமதுன்னு ஒரு ஹதீஸ் நூலை எழுதியிருக்கிறாங்க. இன்னைக்கும் பிரபலியமான நூல். வஹாபிகள் கூட மௌலிதை எதிர்ப்பவர்கள் கூட முஸ்னத் அஹமத ஆதாரம் சொல்லி தான் ஆகணும், அதுல இருந்து ஹதீஸ் எடுத்து. இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி மாபெரும் ஹதீஸ்களை வல்லுனர். அவர் வஃபாத் ஆகும்போது நபியினுடைய முடியை கையில் வச்சிருந்தார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிய என் உடலோடு வச்சுட்டு அடக்கம் பண்ணணும். பொக்கிஷமா பாதுகாக்கப்படுதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி? அப்ப மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வியர்வையாக இருக்கட்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடியாக இருக்கட்டும், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலோடு ஒட்டி இருந்த துணியாக இருக்கட்டும், அனைத்துக்குமே சஹாபா பெருமக்கள் அதை பொக்கிஷமாக பாதுகாத்தார்கள். அதன் மூலமாக பல பயன்கள் பெற்றார்கள், பல மரியாதைகளை அவர்கள் பெற்றார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகள். சின்ன சின்ன செய்திகளை உங்களுக்கு நான் நினைவூட்டுறேன், குறிப்பிட்ட அந்த நேரத்துக்குள்ள. ஏன் நினைவூட்டுறேன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் அமைப்பு என்று வந்தால் சராசரி மனிதனுக்கு எதுவெல்லாம் அருவருப்பானதாக கழிவாக பார்க்கப்படுகிறதோ அதை கூட மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் அது உயர்வாகவும் கண்ணியமாகவும் மதிப்பிற்குரியதாகவும் பரிசுத்தமானதாகவும் பார்க்கப்படுகிறது. அப்ப பரிசுத்தமானது தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பரிசுத்த மாநபியே உம்மீது சலாம் உண்டாவதாக. பரிசுத்தமானவர்களுக்கெல்லாம் மேல் பரிசுத்தமானவர்களே அஸ்ஸலாமு அலைக்க அஸ்கல் அஸ்கியா, அஸ்ஸலாமு அலைக்க அஸ்கல் அஸ்கியா, பரிசுத்தமானவர்களுக்கெல்லாம் மேல் பரிசுத்தமானவர்களே உம்மீது சலாம் உண்டாகட்டும் என்கிற இந்த வர்ணனைக்கு, இந்த புகழுக்கு முழு தகுதியானவர்கள் யார்? மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ் நஸபை பாதுகாக்கிறான், வழிகேட்டிலிருந்து பாதுகாக்கிறான், தீய குணங்களிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான், ஷிர்கு குஃப்ரிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். எதை? நபியை சுமந்ததற்காக, நபியை தனது முதுகந்தண்டிலும் கருவறையிலும் சுமந்ததற்காக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் அல்லாஹ் யாரை பாதுகாக்கிறான்? நபியினுடைய பெற்றோர்களை பாதுகாக்கின்றான். நபியினுடைய பெற்றோர்கள் வாழ்க்கையில எல்லாருமே பரிசுத்தமானவர்கள், யாருமே பெரும்பாவம் சின்ன பாவம்னா செய்யல. பரிசுத்தமானவர்களாக அல்லாஹ் படைச்சான், பரிசுத்தமானவர்களை அல்லாஹ் வாழ செஞ்சான். எதுக்காக? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற அந்த பேரொளியை தங்கள் முதுகம் தண்டிலும் பெண்கள் தங்களுடைய கருவறையிலும் சுமந்ததற்காக. அது சுமந்ததற்காகவே அல்லாஹ் அவங்கள பரிசுத்தமாக்கிட்டான் அப்படின்னு சொன்னா, அப்ப ஸல்லல்லாஹு வாழ்க்கை எவ்வளவு பரிசுத்தமா இருக்கும்? கொஞ்சம் தான் யோசிக்க சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை எவ்வளவு பரிசுத்தமா இருக்கும்? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சத்தை பாதுகாக்கின்றான் நபிக்காக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முடிக்கும் வியர்வை துளிக்கும் அவர்களுடைய உடலோடு ஒட்டி இருந்த அனைத்துக்குமே, அவர்கள் உடலோடு சம்பந்தப்பட்ட அனைத்துக்குமே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபியோடு ஒட்டி இருந்த காரணத்தினால் அதற்கு மரியாதை வழங்குகின்றான், அதற்கு ஒரு புனிதத்தை வழங்குகின்றான், அதற்கு ஒரு கண்ணியத்தை வழங்குகின்றான், அதற்கு ஒரு பரிசுத்தத்தை வழங்குகிறான் என்றால் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பாடு எப்படி இருக்கும்? அதையும் அல்லாஹ் பாதுகாத்தானே செய்வான். இவ்வளத்தை பாதுகாத்தவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பாவம் செய்வார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய பாவம் செய்வார்கள், நம்மள மாதிரி மனசன் எப்படிங்க சொல்லுவீங்க? உன் வியர்வை என்ன, நபி வியர்வை என்ன? உன் முடிக்கு என்னப்பா, உனக்கே மரியாதை கிடையாது, நபி முடி என்ன? நம்மள மாதிரி மனசன் சொல்ற? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகுக்கு நம்ம நிகராகுவோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகு அப்படி சஹாபாக்கள் வர்ணிக்கின்றாங்களே, நிகராகுவோமா? நபியுடைய வம்சம் நம்ம வம்சம் நிகராகுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணத்துக்கும் நம்ம குணத்துக்கும் நிகராகுவோமா? நபியுடைய குணத்தை அல்லாஹ் புகழ்கிறான், உன் குணத்தை வீட்டிலே புகழ மாட்டாங்களே, நம்ம குணத்தை கூடவனே புகழ மாட்டானே, நம்ம குணத்தை நம்ம பெத்த பிள்ளையை புகழ மாட்டேங்க, அல்லாஹ்வே புகழ்றானே, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தை புகழ்றானே. வ இன்னக லஅலா குலுகின் அலீம், அல்லாஹ் புகழ்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பேர் சொல்லுவாங்க நபித்துவத்துக்கு முன்னாடி தப்பு செய்வாங்க, நபித்துவத்திற்கு பிறகுதான். அப்படிலாம் கிடையாது. நபித்துவத்திற்கு முன்பும் சரி, நபித்துவத்திற்கு பின்பும் சரி, எல்லா நிலையிலும் அல்லாஹ் நபியை, நபிமார்களை பரிசுத்தமானவர்களாக படைத்திருக்கின்றான். வச்சுக்கோங்க, பரிசுத்தமானவர்களை படைத்திருக்கின்றான். நபி இடத்துல எல்லாத்துக்கும் அழகி முன்மாதிரி இருக்கா இல்லையா? லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்றான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நபியினுடைய உம்மத்தே, உங்கள் எல்லோருக்குமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அழகிய முன்மாதிரி இருக்கிறது. சொல்றது யாரு? படைத்தவன். நீங்க எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் நபிட்ட அழகிய முன்மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு தந்தையாக நம்ம பார்ப்போம், நபியை பார்ப்போம். நான் ஒரு தந்தை,
என்னுடைய பிள்ளைக்கு நான் தந்தை. ஒரு தந்தைக்கு என்ன வழிகாட்டல் வேணும் நபிகிட்ட இருக்குமா இல்லையா? நபி தந்தை தானே, நபிகிட்ட அந்த வழிகாட்டல் இருக்குமா இல்லையா? ஒரு தந்தையாக நீங்க நபியை பார்ப்பீர்களே, ஆனால் ஒரு தந்தை தன் பிள்ளை இடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்கிற வழிகாட்டல், அழகிய வழிகாட்டல் யார்கிட்ட இருக்கும்? நபி சாஸ்திரம் அவங்கள்ட்ட இருக்கும். நான் என் பெற்றோர்களுக்கு பிள்ளை, நம்ம எல்லாரும் நம்ம பெற்றவங்களுக்கு பிள்ளை தானே. ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோர்களிடத்திலே, தங்களுடைய நெருங்கிய உறவுகளிடத்திலே, பெரியவர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அழகிய முன்மாதிரி நபி சாஸ்திரம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஒரு பெண்ணுக்கு கணவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்ம ஒரு பெண்ணுக்கு கணவராக இருக்கிறோம். ஒரு கணவர் எப்படி இருக்க வேண்டும் என்கிற வழிகாட்டல் நபி சாஸ்திரம் இருக்குமா இருக்காதா? நபி சாஸ்திரம் இருக்கும். ஒரு பெண்ணிடத்தில் அவருடைய கணவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அழகிய முன்மாதிரி யார்கிட்ட தான் இருக்கும்? நபி சாஸ்திரம் அவங்கள்ட்ட இருக்குமா இல்லையா? இருக்கும். சரி, ஒரு தலைவர் என்று எடுத்துக்கொள்வோம். ஒரு தலைவர், ஒரு ஆட்சியாளர், ஒரு தலைவர். நபி சாஸ்திரம் ஆட்சியாளர் தானே, தலைவர் தானே, அது சந்தேகம் இருக்கக்கூடாது. தலைவர், ஆட்சியாளர். சரி, ஒரு தலைவர் தன்னுடைய தொண்டர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தனது குடிமக்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு எல்லா தலைவர்களுக்குமே யார்கிட்ட முன்மாதிரி இருக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி இருக்குது. ஒரு ஆசிரியர் என்று எடுத்துக்கொள்வோம். ஒரு ஆசிரியர் மாணவர்கள்ட்ட எப்படி நடக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசிரியர் வந்திருக்காங்களா இல்லையா? புஇஸ்து முஅல்லிமா, நான் ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கிறேன். நபி தானே சொன்னாங்க, நான் ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நபி அழகிய முன்மாதிரியா இல்லையா? அழகிய முன்மாதிரி, முன்மாதிரி தானே. சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் எப்போங்க வெளிப்பட்டுச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது வெளிப்பட்டது? எத்தனாவது வயசுல? சத்தமா 40வது வயசுல. இதுதான் பேசிக்கா நம்ம எப்பவுமே தெரிஞ்சுக்க விஷயம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பேர் சொல்லுவாங்க நபி 40வது வயதில் நபித்துவம் வழங்கப்பட்டுச்சும்பாங்க. அது சரியான வார்த்தை கிடையாது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அவங்களை படைக்கும் போதே நபியா தான் படைச்சான். அதான் நபி சொல்றாங்க. ஒரு சஹாபி கேட்கிறார் நபி எடுத்து ஆதாரப்பூர்வ ஹதீஸ் சொல்றேன், மத்தா குந்த நபியன், நபி அவர்களே நீங்க எப்ப நபி ஆனீங்க கேட்கறாங்க. நீங்க எப்ப நபி ஆனீங்க? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறா இல்லையா, அவர் அல்லாஹ் மண்ணில் படைச்சு அவரை தரையில் படுக்க போட்டிருந்தான். மண்ணில் படைச்சு ரூஹு கொடுக்கணும், தரையில் படுக்க போட்டு வச்சிருந்தான். ரூஹு தான் கொடுக்கணும். இந்த நிலையில இருக்கும்போது அல்லாஹ் நபி ஆக்கிட்டான் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் 40வது வயசுல தான் நபி ஆக்கினான்னு கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நேரத்திலே அல்லாஹ் யாரை நபி ஆக்கிட்டான்? மண்ணாக படைக்கப்பட்டிருக்கும் போது, உயிர் கொடுக்கப்படல. அப்பவுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் யார் ஆக்கிட்டான்? நபியாக ஆக்கி விட்டான். சரிங்களா? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிதான், நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அறிவிப்பு செய்யணும், பகிரங்கப்படுத்தணும், அதை வெளிப்படுத்தணும். அதை வெளிப்படுத்துற உத்தரவு நபிக்கு எப்போ வந்துச்சு? 40வது வயசுல. அப்ப நபித்துவம் வழங்கப்பட்டுச்சா வெளிப்பட்டுச்சா? வெளிப்பட்டுச்சு. எனவே 40வது வயதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்து வெளிப்பட்டதே தவிர 40வது வயதுல நபிக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நபியை விளக்கம் சொல்லிட்டாங்க, நான் எப்பவுமே நபி ஆயிட்டேன். ஒண்ணு. ரெண்டாவது, இன்னொன்னு கவனிங்க, எதுக்கு சொல்ல வரேன்னா, சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுபிராயத்திலும் தப்பு செஞ்சிருக்காங்க, பெரிய பிராயத்திலும் தப்பு செஞ்சிருக்காங்க சொல்ல வராங்களா இல்லையா? அதுக்கு தான் நான் இவ்வளவு கேட்கிறேன். அழகிய முன்மாதிரி வழிகாட்டல் நபியுடைய வாழ்க்கையில் இருக்குன்னு அல்லாஹ் சொன்ன பிறகு அவங்க வாழ்க்கையில தப்பு செஞ்சாங்க நீ எப்படி சொல்லுவேன்? அல்லாஹ் அழகிய ரோல்ங்கிறான், முன்மாடல்ங்கிறான். சரி, இப்ப வாலிபன் எடுத்துக்குவோம். வாலிபர் எடுத்துக்குவோம். ஒரு வாலிபன் எப்படி நடக்க வேண்டும், இதுக்கு அழகிய முன்மாதிரி நபிட்ட இருக்குமா இல்லையா? நபிட்ட இருக்கும். இன்னைக்கு எந்த கூட்டம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாவி என்று சித்தரிக்கிறார்களோ, அவர்கள் பரிசுத்தமானவர்கள் இல்லை, அவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான், சின்ன பாவம் பெரிய பாவம் எல்லாத்தையும் செய்தவர்கள் தான் என்று எந்த கூட்டம் பெருமானாரை சித்தரிக்கின்றதோ அந்த கூட்டத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 40 வயசுல நபித்துவம் கொடுக்கப்பட்டுச்சுங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா இல்லைங்கிறாங்க. அப்படிதானே? சரி, வாலிப வயசுல நம்ம வாலிபத்துக்கு நபி தான் நமக்கு அழகிய முன்மாதிரி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அங்க வாலிபமே சுத்தமா இருந்துச்சுங்கிறான். வாலிபமே சுத்தமா இருந்துச்சு.
அவங்க வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி என்றால் ஒரு வாலிபன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு நபியிடத்தில் அழகிய முன்மாதிரி இல்ல. அவர் வாலிபனா இருக்கும்போது தப்பு பண்ணிருக்காரு, எனக்கு அது முன்மாதிரி கிடையாது, நான் வேற ஒரு ஆள் தேர்வு செய்யணும்னு சொல்ல முடியுமா? ஒரு மூமின் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ நபியுடைய வாலிபம் பரிசுத்தமானது. சரி, ரசூலுல்லாஹ் ஒரு சின்ன பிள்ளை ஒரு சின்ன பிள்ளை எப்படி இருக்கணும் என்பதற்கு யார் அழகிய முன்மாதிரி? நபி ஸல்லல்லாஹு தானே. ஒரு சின்ன பிள்ளை எப்படி இருக்கணும் யாருங்க முன்மாதிரி? அழகிய முன்மாதிரி நபி ஸல்லல்லாஹு தான். நீங்க நபி ஸல்லல்லாஹு வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா சிறுபிராயமும் பரிசுத்தமானது. நம்ம சின்ன பிள்ளைங்க நம்ம தப்பு பண்ணுவோமா இல்லையாங்க? சின்ன பிள்ளைங்க தப்பு பண்ணுவாங்களா இல்லையா? ஏதாவது ஒன்று சேட்டை நடக்குமா இல்லையா? அந்த மாதிரி கூட நபி வாழ்க்கையில் நடக்கலைங்க. சிறுபிராயத்தில் நம்மளை அறியாமலே பல தப்பு பண்ணுவோம். தப்புன்னு தெரியாது, பெற்றவங்க சொல்லி கொடுக்கும்போது தப்பு எது ரைட்டுன்னு தெரியும், சின்ன பிள்ளைக்கு எது தப்பு ரைட்டு தெரியும். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுபிராயத்தில் இருக்கும் போதே அல்லாஹ் அவர்களை எல்லாத்திலிருந்தும் பாதுகாத்துட்டான். எவ்வளவு பரிசுத்தமான வாழ்க்கைங்க. அதைத்தானே சொல்ல வரேன். நபி அவர்களை நபி என்று பகிரங்கமாக அறிவித்த பிறகே நீங்க நபி பாவம் செஞ்சாங்கன்னு சொன்னா எங்க ஈமான் இருக்குது? எங்க மூமின்னு சொல்ல? இந்த கூட்டத்தில் நம்ம எப்படி சகவாசம் வைக்க? எவ்வளவு டேஞ்சர், எவ்வளவு ஆபத்தானவங்க. நான் அதுக்கு தான் சொல்ல வரேன். இது போன்றவர்களிடத்துல ஈமான் படிக்க கூடாது, இது போன்றவர்களிடத்துல இஸ்லாத்தை படிக்க கூடாது, இது போன்றவர்களிடத்துல தூய்மையான மார்க்கம் கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஏன் தூய்மையான நபியையே அவமதிக்கிறாங்களே, இங்க எங்க தூய்மையான இஸ்லாம் கிடைக்கும்? அதுக்கு தான் சொல்ல வரேன். அப்ப மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளையா இருந்தாங்க. நபி சொல்றாங்க, என் வாழ்க்கையில 2 தடவை நான் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சேன், அல்லாஹ் இருந்து பாதுகாத்துறாங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன தெரியுமா உங்களுக்கு? ஸல்லல்லாஹு சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா ஆடு வைப்பாங்க. அப்போ அந்த சின்ன பிள்ளையாக்கும் நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த நண்பர்கிட்ட ஒரு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹதீஸ்ல வந்த வாசகத்தை சொல்றேன். குறைஷிகள் அந்த சமயத்தில் குஃபுர்ல சிறுக்குல இருந்த குறைஷிகள் அவங்க என்ன செய்வாங்க, திருமணத்தை நடத்தும் போது அன்றைய காலகட்டத்தில் சிறுக்குடைய பாடல்கள் நிறைய பாடுவாங்க. பாடி தான் என்ன நடக்கும், திருமணம் நடக்கும். இசைத்து சிறுக்குடைய பாடல்கள் பாடி அப்படி திருமணத்தை நடத்துவாங்க. அப்போ ஒரு சமயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே என்ன நடக்குது, ஏதோ சத்தம் கேட்குது, அங்கே என்ன பெரிய விழா நடக்குது, அந்த விழாவை போய் பார்த்துட்டு வருமே நபிக்கு ஒரு எண்ணம் வந்துச்சான். போய் பார்க்கணும் கிடையாது, என்ன வந்துச்சான், இப்போ பார்க்க என்னதான் நடக்கும் பார்ப்போமேன்ட்டு. அப்போ மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போகிறாங்க. பக்கத்தில் தான் நெருங்கினாங்க. அந்த கூட்டத்தில் கூட கலக்கலை, சத்தம் காதில் கேட்குற அளவுக்கு நெருங்கினாங்க. அங்கே ஷிர்கான வாசகங்கள் சொல்லி அங்கே பாடல் படிக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் தான் நெருங்கி இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் கூட கலக்கலை. அல்லாஹ் டக்குன்னு தூக்கத்தை கொடுத்துட்டான். டக்குன்னு தூங்கிட்டாங்க. எப்போ விழித்தாங்க? சின்ன பிள்ளையாக்கும் போது. எப்போ விழிக்கிறாங்க? சூரியன் வெளிச்சம் மேலே படுது, அப்போ தான் விழிக்கிறாங்க. சிறுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன நைட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அப்போ அந்த ஆடு பொறுப்பு கொடுத்தாங்களா இல்லையா, ஆடு மேய்க்கிற பொறுப்பை நண்பர்கிட்ட கொடுத்தாரா இல்லையா, அவங்கள்ட்ட போயிட்டாங்க, அந்த ஆடை கொடு நான் பாதுகாத்துக்கிறேன்ட்டு. மறுநாள் நைட்டு வருது. அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்குறாரு, நண்பர் கேட்குறாரு, சின்ன பிள்ளை தோழர், என்ன போய் எங்கே போனீங்க, என்ன பார்த்தீங்க? ஒன்றுமே தெரிலங்க, போனேன்னு தூங்கிட்டேன், என்ன நடந்துச்சுன்னே தெரில, நான் இன்னைக்கு போகிறேன். செலாசம் ஒரு எண்ணம் தாங்க வந்துச்சு, கலக்க கூட இல்லைங்க. அப்பவுமே நல்லா பாதுகாத்துட்டு வந்தான். 2வது நாளும் போனாங்க, அதே மாதிரி தான். அந்த கூட்டத்தில் கலக்கலை. அங்கே என்ன பேசப்பட்டுச்சு, என்ன சிறுக்கான வாசகங்கள் சொல்லப்பட்டுச்சு, அது கூட காதில் விழலை. அதாவது முழுமையாக கேட்கல. அந்த சத்தங்கள் காதில் கேட்குற அளவுக்கு நெருங்கி இருக்கிறாங்க. நெருங்கின உடனே எல்லாம் தூக்கத்தை கொடுத்துட்டான். 2வது நாளும் தூங்கிட்டாங்க. அதே மாதிரி பார்க்குறாங்க, சூரிய வெளிச்சம் மேலே படுது, விழிக்கிறாங்க. அப்போ தான் விழிக்கிறாங்க. அப்போது அதே தோழர்கிட்ட போய் சொல்கிறாங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அப்போ தான் சலாசம் சொல்கிறாங்க, அல்லாமே சத்தியமா 2 தடவை போனேன், 2 தடவையுமே நல்லா தூக்கத்தை கொடுத்துட்டான், இனிமேல் நான் போவே மாட்டேன்னா. நல்ல கவனிங்க, 2 முறை பெருமானார் ஸல்லல்லாஹு போனாங்க, அந்த தவறு நடக்கிற இடத்துல கலந்து கொள்ளவில்லை. தவறு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்தில் உள்ள காட்சிகளை பார்த்து ரசிக்கவில்லை. அது அனைத்திலிருந்தும் யார் அல்லாஹ் பாதுகாத்துட்டான், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி பாதுகாத்து விட்டான். இது சிறுபிராயம். நபித்துவம் வெளிப்படுவதற்கு முன்பாக இன்னும் வஹியே இறங்கல ஸல்லல்லாஹு அவங்களுக்கு. வஹியே வருவதற்கு, நபித்துவம் வெளிப்படுவதற்கு முன்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் இப்னு ஹாரிஸா என்ற தனது அடிமை வந்தார்ல, ஸைத் இப்னு ஹாரிஸா, அவர் கூப்பிட்டு ஸல்லல்லாஹு ஒரு இடத்துக்கு போறாங்க. எப்போ இன்னும் வஹியே வரல, நபித்துவத்தை அல்லாஹ் வெளிப்படுத்த சொல்லலை. அப்போ போயிட்டு இருக்கிறாங்க.
அப்போ இந்த சஃபா மருவா இருக்குதா இல்லையா? இன்னைக்கு ஹஜ் உம்ராவுக்கு போனால் சஃபா மருவாவுக்கு மத்தியில் என்ன செய்வோம்? தவாப் செய்வோமா இல்லையா? சை ஓடுவோமா இல்லையா? அது அன்ற காலத்தில் ஜாகிலியா காலத்திலே உண்டு. ஆனால் ஜாகிலியா காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா சஃபா மருவா ரெண்டு மலையிலையுமே வந்து ஒரு சிலையை வச்சுருந்தாங்க. அந்த சிலைக்கு ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க, நாய் ஃபீஸால் ஏதோ ஒரு பேர் வருது ஹதீஸில், ஒரு சிலை. அவங்க என்ன பண்ணுவாங்க, சஃபாவிலிருந்து மருவாவுக்கு ஓடும்போது சஃபாவில் உள்ள அந்த சிலையை தொட்டுட்டு மருவாவுக்கு ஓடுவாங்க. மருவாவுக்கு போனவொடனே மருவாவில் உள்ள சிலையை தொட்டுட்டு சஃபாவுக்கு ஓடி வருவாங்க. இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே இப்படி தொட்டு தொட்டு தான் ஓடுவாங்க ஜாகிலியா காலகட்டத்தில். சரிங்களா? இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அதிகாரப்பூர்வமான வஹீயை இறக்கி நீங்கள் நபின்னு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லலை. சில நபித்துவம் வெளிப்படுவதற்கு முன்பாக இப்போ அவர் ஸைத் இப்னு ஹாரிஸா இருக்கிறா இல்லையா? அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அது பக்கத்தில் போனோன்னு தொட போறார். எதை? சஃபால உள்ள அந்த சிலையை போய் தொட போறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னா தொடக்கூடாதுன்னாங்க, தொடக்கூடாது. அப்புறம் எங்கே போகிறாங்க? மருவாவுக்கு. மருவாவில் போய் தொட போறாரு, தொடக்கூடாதுன்னாங்க. ஏற்கனவே சொன்னா இல்லையா தொடக்கூடாதுன்ட்டு? தொடாதீங்க அப்படின்னா. அதாவது நபித்துவம் வெளிப்படுவதற்கு முன்பாக தொடுவதையே தடுத்திருக்கிறான், பாதுகாத்திருக்கிறான். யார? தானும் தொடலை, தனக்கு நெருக்கமானவர்கள் கூட தொட விடலை. அப்படி அல்லாஹு தஆலா மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா விஷயத்திலிருந்து பாதுகாத்துட்டாங்க. பெருமான சலாசம் சிறுபிராயத்தில் ஷாமுக்கு என்ன செஞ்சாங்க? வியாபாரத்துக்கு போனாங்க. 2 தடவை வியாபாரத்துக்கு போறாங்க. ஒன்று தனது சிறிய தந்தை அபு தாலிப் அவங்களோடு போனாங்க. இன்னொன்று யாரு கூட அப்படின்னு சொன்னா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அப்போ அந்த நேரத்தில் பெரிய அவங்க சீமாட்டி, அவங்க பெரிய வியாபாரி, அவங்களுடைய வியாபார பொருளுக்காக வியாபாரத்துக்கு போனாங்க ஷாம் நாட்டுக்கு. 2 முறையுமே பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஷாம் நாட்டுக்கு போயிருக்கும் போது, இதெல்லாம் வாலிப பருவத்தில் சொல்றேன், வாலிப பருவத்தில் போயிருக்கும் போது ஒரு சமயம் வியாபாரத்தில் ஒரு பாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஒரு வியாபார பிரச்சனையில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, லாத்து உஸ்ஸாவின் மீது சத்தியமிட்டு என்ற சொல்லுங்கிறாரு. லாத்து உஸ்ஸா என்னது? அந்த காலத்தில் உள்ள சிலை. லாத்து உஸ்ஸா மீது சத்தியமிட்டு சொல்லுங்கிறாரு நபி வாலிபரா இருக்கும்போது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லாத்து உஸ்ஸா மீது சத்தியமாவா? லாத்து உஸ்ஸா மீது நான் சத்தியம் பண்ண மாட்டேன் அப்படின்னாங்க. லாத்து உஸ்ஸா மீது சத்தியம் பண்ண மாட்டேன் மட்டும் கிடையாது, லாத்து உஸ்ஸா இருக்கிற இடத்தை நான் கடந்து போனாலும் அதை புறக்கணிப்பேன் அப்படின்னாங்க. என்ன சத்தியம் பண்ண சொல்றீங்க? இது எப்போ? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபராக இருக்கின்ற பொழுது. அப்போ வாலிபராக இருக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா இந்த சின்ன சின்ன, இத்தனைக்கு நபித்துவம் வெளிப்படல, இந்த சின்ன சின்ன, அதாவது அன்றைய காலகட்டத்தில் சர்வசாதாரணமாக இருந்த விஷயத்தை கூட தப்பித்தவரி கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவில் வராம அல்லாஹ் பாதுகாத்தான். தப்பித்தவரி கூட தொடாம அல்லாஹ் பாதுகாத்தான். தப்பித்தவரி கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பெரிய எந்த பாவத்தையும் செய்ய விடாமல் அல்லாஹ் பாதுகாத்தான். சிறுபிராயத்திலிருந்து வாலிப பருவத்திலிருந்து அவர்கள் நபித்துவம் வெளிப்பட்டது, அவங்க மௌத்தானது, வஃபாத்தானது, அது வரைக்கும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமானவர்களாக வாழ்ந்தார்கள், பாவக்கரைகள் இல்லாமல் வாழ்ந்தார்கள். உலகத்தில் பாவக்கரைகளே இல்லாமல் தூய்மையாக வாழ்ந்தவர்கள் என்றால் யார்? மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள போய் தப்பு பண்றாங்க, பெரும்பாவம் செய்யறாங்க, சின்ன பாவம் செஞ்சிருக்கிறாங்க என்று இன்னைக்கு ஒரு கூட்டம் வந்து விதண்டாவாதம் பேசுது அப்படின்னு சொன்னா இது டேஞ்சர்னு விளங்குங்க, இது பேராபத்துன்னு விளங்குங்க, சகவாசமே ஆபத்து என்பதை விளங்குங்க. அங்க அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வது அது மிக பெரும் ஹராம் என்பதை விளங்குங்க. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு எவ்வளவு தூய்மையானவர்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகள்ங்க. நான் என்ன சொல்றேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஓப்பனா தெளிவா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? இன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர். யார் சொல்றா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அல்லாஹ்வுடைய தூதர். வலஸ்து அஸீஹி, வலஸ்து அஸீஹி, நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யவே மாட்டேன். நபி தானே சொல்றாங்க. இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சுருக்கமாக சொல்றதா, எளிமையான தமிழில் சொல்றதா இருந்தா நான் பாவம் செய்யவே மாட்டேன் என்று சொல்வது யார்? மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸை சொல்றேன். நான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் பாவம் செய்யவே மாட்டேன் என்று மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓப்பனாக தெளிவாக இதுதான் இஸ்லாம், இப்படித்தான் இறை தூதர் என்று தெளிவாக சொன்ன பிறகு இன்னைக்கு ஒரு கூட்டம் வந்து அவர் அல்லாஹ்வுடைய தூதர், அவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார் அப்படின்னு சொன்னா எப்படிங்க அது ஈமானா இருக்கும்?
நபி என்ன சொல்றாங்க? நான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் அல்லாஹ்வுக்கு பாவம் செய்ய மாட்டேன், மாறு செய்ய மாட்டேன். இன்னைக்கு ஒரு கூட்டம் வந்து தூய இஸ்லாம் நான் உங்களுக்கு கற்றுத்தரம்பா அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. நின்று என்ன சொல்றாங்க? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர். நம்ம தூதர் தான், நம்ம எல்லாம் ஏத்துக்கிட்டோம். அடுத்து என்ன சொல்றாங்க? அவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார், அவர் பாவம் செய்தார். இப்ப நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை ஏத்துக்கணுமா அல்லது இன்னைக்குள்ள வஹாபிசம் சொல்றதை ஏத்துக்கணுமா? யதார்த்தமா யோசிங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ அது இஸ்லாமா அல்லது 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்து உட்கார்ந்துகிட்டு யாருக்கு குர்ஆன் வழங்கப்பட்டதோ, யாரை இறுதி தூதராக அல்லாஹ் அனுப்பினானோ, யாரை நபிமார்களுக்கு தலைவராக அல்லாஹ் ஆக்கினானோ, யாரை ஒட்டுமொத்த படைப்பினத்திற்கும் அருள் கொடையாக ஆக்கினானோ, யாரை ஒட்டுமொத்த படைப்பினங்களை விட உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக அல்லாஹ் ஆக்கினானோ, யாரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதத்திலும் பரிசுத்தமானவர்களாக படைத்திருந்தானோ அந்த தூதரை பார்த்து இன்னைக்கு ஒரு கூட்டம் அவர் பாவி அவர் பாவி என்று ஒரு கூட்டம் சொல்கிறது. இது தூய இஸ்லாமா? சிந்திக்கிறதுக்காக சில சில செய்திகளை சொல்றேன். அப்ப அதுக்கு நான் ஏராளமா அடிக்கிட்டு போயிடலாம். 11:30 நான் செய்திகளை முடிக்கணும். அதுக்காண்டி நினைவூட்டுறேன். நம்மளுடைய ஈமான் நம்ம பாதுகாக்கணுமா இல்லையா? எத்தனையோ விஷக்கருத்துக்கள் வருதுங்க. நோய்கள் வந்தா, நோய்கள் பரவுனா அந்த நோயை அகற்றுவதற்கு என்ன செய்யணும்? மருந்து சாப்பிடணும். சாப்பிடணுமா? மருந்து மட்டும் சாப்பிடக்கூடாது. அந்த நோயை அகற்றுவதற்கு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள உணவு பழக்க வழக்கங்கள் அதிகமாக மேற்கொள்ளணும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உடம்புல வேணுமா இல்லையா? நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல இல்லைன்னு வைங்களேன், ஒரு தடவை சின்ன ஒரு நோய் பரவுனாலும் உடம்பு தான் அட்டாக் ஆகும். அதனால பாதிப்பு வரும், அதனால மனசு உயிர் பிரியும். உண்டு தானே? சின்ன சின்ன பாதிப்புக்கே மனசு உயிர் இறந்து போயிடுறான். நோய் எதிர்ப்பு சக்தி உடம்பு குறையும் போது அதே மாதிரி தாங்க நம்முடைய உள்ளத்தில் நல்ல கொள்கை நல்ல எண்ணங்கள் இருந்தால் அந்த ஈமான் வலுவான ஈமான், ஆரோக்கியமான ஈமான். நம்ம உள்ளத்தில் கெட்ட செய்திகள் கெட்ட எண்ணங்கள் வந்து கெட்ட கொள்கைகள் சரியத்துக்கு புறமான கொள்கைகள் வந்துட்டா அது மிக மிக ஈமானை பாதிக்கக்கூடிய, ஈமானை பறிக்கக்கூடிய மிக மோசமான நோய்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி அந்த அவர்களுடைய இதயங்களிலே நோய் இருக்குது. அல்லாஹ் சொல்ற ஃபீ குலூபிஹிம் மரதுன். அல்லாஹ் வந்து இணை கற்பிப்பாளர்களை பார்த்து அல்லது முனாஃபிக்குகளை பார்த்து சொல்லும்போது அவங்களுடைய உள்ளத்துல நோய் இருக்குங்கிறான். உள்ளத்துல நோய்க்குன்னா என்ன நோய்? கொள்கை, கெட்ட எண்ணங்கள். ஈமானை பறிக்கக்கூடிய, ஈமானை அழிக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை கெட்ட கொள்கைகளை அல்லாஹ் அதுக்கு வச்ச பேர் என்ன? நோய். உடலை பாதிக்கிற, உயிரை பாதிக்கிற நோயின்னு ஒரு நோய் இருக்குது. ஈமான பாதிக்கிற நோயின்னு ஒரு நோய் இருக்குது. அப்ப உடலை பாதிக்கிற நோய் வராமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்யணும்? நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும். அந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கங்களை நம்ம பயன்படுத்தணும், உட்கொள்ளணும். நோய் வந்தால் என்ன செய்யணும்? அதுக்கு மாற்று மருந்துகள் சாப்பிடணும். உண்டா இல்லையா? அப்படிதான் நோய் போகும், உயிரை பாதுகாக்க முடியும். சரி, இன்னைக்கு நம்மளை சுத்தி எல்லாமே நோயை பரப்புற விஷயம் தான் அதிகமா இருக்கு. உடல் நோயை சொல்றேன், நோயை பரப்புற விஷயம் தான் அதிகமா இருக்குது. நம்ம உணவு எடுத்துக்கோமே, ஆரோக்கியம் உணவு கிடைக்குதா? இன்னைக்கு சத்தான பழங்கள் சாப்பிடுங்கன்னு டாக்டர் சொல்றாரு. பழமே போலியா இருக்குது, பழமே போலியா இருக்குங்க. அதை சாப்பிட்டு அதனால நோய் வருங்கிறான். நீ எப்படி அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை கண்டுபிடிக்கிறது? ஒரிஜினல் பழத்தை நீ எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்படிதான் கண்டுபிடி. அது ஒரு பாடம் நடத்திட்டு இருக்கிறான். அந்த பாடத்தை நம்ம பார்த்த பிறகுதான் அது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா கண்டுபிடிக்கிற மாதிரி ஆகி போச்சு. நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து, பழங்கள்ல இருந்து எதை தொட்டாலும் நோய் பரவுற மாதிரி தான் இன்னைக்கு உலகம். அதே மாதிரி தான் நம்மளை சுத்தி நம்ம ஈமான நாசப்படுத்தக்கூடிய, நம்மளை சுத்தி நம்ம கொள்கையை நாசப்படுத்தக்கூடிய ஒரு வழிகட்ட கூட்டம் இன்னைக்கு பரவிட்டே இருக்குது. ஈமானை பாதிக்கக்கூடிய, ஈமானை கெடுக்கக்கூடிய, ஈமானை பறிக்கக்கூடிய பல விஷ கருத்துக்களை, நச்சு கருத்துக்களை இன்னைக்கு விதை போட்டு தூக்கிட்டே இருக்கிறாங்க. அது உள்ளத்துல வந்து விழுந்துகிட்டே இருக்குது. இப்ப நம்ம ஈமானை பாதுகாக்க வேண்டிய, நமது பெற்றோருடைய ஈமானை பாதுகாக்க வேண்டிய, நம் மனைவி மக்களின் ஈமானை பாதுகாக்க வேண்டிய, நம் சந்ததிகளின் ஈமானை பாதுகாக்க வேண்டிய, நம் ஊர் மக்களின் சந்ததிகளின் ஈமானை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமை நமக்கு இருக்குதா இல்லையா? அப்ப அதுக்கு என்ன மருந்து அப்படின்னு கேட்டா, நபியை பத்தி கேளுங்க. நபியை பத்தி கேளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரத்தை கரெக்டா சொல்லக்கூடிய மக்கள்கிட்ட கேளுங்க.
நபியையே பாவின்னு சொல்ற கூட்டம் அந்த பாவிகள்கிட்ட போய் கேட்டுறாதீங்க. மருந்தை சாப்பிட்டா தான் நோய் போகும், விஷத்தை சாப்பிட்டா செத்து போயிடுவோம். இன்னைக்கு கொள்கை கெட்டு போனவர்கள்ட்ட போய் ஈமான் எனக்கு வேணும், உயிருள்ள இஸ்லாம் வேணும்னு சொன்னா இருக்கிற ஈமான் பறி போயிடும். அதுக்காகத்தான் நம்ம சொல்ல வரோம், மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எவ்வளவு தூய்மையாக படைத்திருக்கான். ஒரே ஒரு செய்தியை நான் நினைவூட்டுறாங்க. உலகத்தில் பிறந்து வாழக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும் எல்லாருமே பழிச்சு நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்ல முடியும், எல்லாருமே சொல்ல முடியும். ஈஸியான கேள்விதான். நம்ம பிறந்து வளர்ந்திருக்கோமா இல்லையா? என் வாழ்நாளில் நான் ஒரு தடவை கூட பொய் பேசியதில்லை, யாராவது சொல்ல முடியுமா? ஓப்பனா இது பேசுற விஷயம் தானே. என் வாழ்நாள் ஒரு தடவை பொய் சொல்லலைங்க, யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்களேங்க, நானே சொல்ல முடியுங்க. யாரும் சொல்ல முடியாதுங்க அப்படியே. சரி, இப்படி சொல்றதுக்கு தகுதி யாரு? யாருங்க? பெருமான சலாசம் மட்டும்தான். பெருமான சலாசம் மட்டும்தான். தன் வாழ்நாளில் ஒரு தடவை கூட பொய் பேசியதில்லை. புகாரி முஸ்லிம்ல வருது, வாந்திர அஷீரத்தக்கல் அக்ரபீன், நபி அவர்களே உங்கள் நெருங்கிய உறவுகளுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். அல்லாஹ் பகிரங்கப்படுத்த சொல்றான். நுபுவத்தை நபித்துவத்தை பகிரங்கப்படுத்த சொல்றான். உங்க நெருங்கிய உறவுகள்கிட்ட முதல்ல சொல்லுங்க. உங்க நெருங்கிய உறவுகளை கூப்பிட்டு வச்சு நீங்க நபிதான்னு சொல்லுங்க. உங்க நெருங்கிய உறவுகளை கூப்பிட்டு வச்சு மார்க்க சட்டத்தை எடுத்து சொல்லுங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்தை இறக்கிய பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபால ஏறி நின்று கொண்டு என்ன சொன்னாங்க? அருமை மக்களே, ஃபிஹ்ர் கூட்டத்தார்களே, குடும்ப பேரை சொல்லி கூப்பிடுறாங்க, ஒவ்வொரு கூட்ட பேரா. எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்கண்டு எல்லாரும் ஓடி வந்து முன்னாடி வந்து நிக்கிறாங்க. மாநபி ஸல்லல்லாஹு என்ன கேட்டாங்க? இந்த மலை குன்றுக்கு பின்னாடி நீங்க கீழே நிக்கிறீங்க, இந்த மலை குன்றுக்கு பின்னாடி ஒரு குதிரை படை வருகிறது, அது நம்மை அழிக்க வருகிறது என்று நான் சொன்னால் அகுந்தும் முஸத்திகிய, என்னை நீங்கள் உண்மையாளன் என்று சொல்வீர்களா? நான் உண்மையைத்தான் சொல்றேன், நீங்க சொல்வீங்களா? இந்த மலை குன்றுக்கு பின்னாடி ஒரு குதிரை படை வருகிறது, அது உங்களை அழிக்க வருகிறது, மூர்க்கத்தனமாக வருகிறது என்று நான் சொன்னால் நான் உண்மையைத்தான் சொல்றேன் என்று நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்ட பொழுது எல்லோரும் சொன்ன பதில் என்ன? எல்லாரும் வந்து காஃபிர் தான் நின்னாங்க. எல்லாரும் சொன்ன பதில் என்ன? எங்கள் அனுபவத்தில், நான் அப்படியே வார்த்தையை நான் பதிவு செய்றேன், எங்கள் அனுபவத்தில் உங்களிடத்தில் உண்மையை தவிர எதையும் கண்டதில்லையே. இன்னொரு அறிவிப்புல வருது, எங்கள் அனுபவத்தில் உங்களிடத்தில் நாங்கள் ஒரு தடவை கூட பொய்யை கண்டதில்லையே. நீங்க என்ன சொல்ல நாங்கள் எப்படி நம்பாம இருப்போம் அப்படின்னாங்க. நான் நீண்ட ஹதீஸை தான் சுருக்கிறேன். இது புகார்லயும் வருது, முஸ்லிம்லயும் வருது. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் நபி என்பதற்கு அத்தாட்சியாக கேட்பதற்கு முன்னாடி என்னை உண்மையான ஏத்துக்கிறீங்களா கேட்டாங்க. அந்த கூட்டம் என்ன சொல்லுச்சு? எங்க வாழ்க்கையில அனுபவத்துல கூட வாழ்ந்தவங்க சொல்லணுங்க. நம்ம கூடயே வாழ்ந்தவங்க நம்மளை பத்தி பேசுறது, அதைத்தான் ஸல்லல்லாஹு நெருங்கிய உறவுகளை கூப்பிட்டு கேட்கிறாங்க. நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க யாரு? நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க யாரு? முதல்ல உறவு தான், அப்புறம் நம்ம கூட பழகுறவங்க. இந்த ரெண்டு பேர் தான் நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க. நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க சொன்னா முதல்ல நம்மளுடைய உறவு, அப்புறம் யாரு? நம்ம கூட பழகுறவங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு யாரை கூப்பிட்டு கேட்டாங்க? முதல்ல உறவுகளை தான் கூப்பிட்டாங்க. எல்லாரும் வாங்க, முன்னாடி நில்லுங்க. எல்லாரும் காஃபிர் தான். இத்தனைக்கும் நான் உண்மை சொல்றேன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா கேட்ட உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்க? உண்மையாளர். வாழ்நாளில் நீங்க பொய் பேசினதை நாங்க பார்த்ததும் இல்லை, அறிந்ததும் இல்லை. உண்மை மட்டும் தான் நீங்க பேசியிருக்கீங்க. இது புகாரி முஸ்லிம்ல வருது. சரியா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் இந்த அஹ்னஸ்னு ஒருத்தன், அஹ்னஸ், அவன் பேர் என்ன? அஹ்னஸ். அபூ ஜஹல் தெரியும் தானே? இந்த உம்மத்தினுடைய ஃபிரௌன், நபிக்கு எதிராகவே செயல்பட்டவன். சரிங்களா? அந்த அபூ ஜஹலை சந்திக்கிறான் அஹ்னஸ் என்பவன். சந்திச்சு தனியா கூட்டு போறான் அபூ ஜஹலை. என்ன கேள்வி கேட்க கூட்டு போறான் தெரியுதா? ரகசியம் பேசுறதுக்கு. என்ன கேட்கறான்னா, முகமது இருக்கிறாரு, அஹ்னஸ் கேட்கறான் அபூ ஜஹல்கிட்ட, இந்த முகமது இருக்கிறாரு, நீங்க அவரை எதிர்த்துட்டு இருக்கீங்களே, அவரை பத்தி நான் கேள்வி கேட்க போறேன். சரியா? இங்க நம்ம ரெண்டு பேரை தவிர வேற யாரும் கிடையாது. அதனால நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க தைரியமா பதில் சொல்லுங்க. அஹ்னஸ் என்பவன் கேட்கறான். அபூ ஜஹல் சரி கேள்வி கேளுப்பாங்கிறாரு. இந்த முகமது இருக்காரா இல்லையா? அவர் எப்போவாவது பொய் சொல்லியிருக்காரா? எப்போவாது பொய் பேசியிருக்காரா? சும்மா சொல்லுங்க. நம்ம ரெண்டு பேர் தான் யாரும் கிடையாது, தைரியமா சொல்லுங்க. அபூ ஜஹல் இருக்கானா இல்லையா? எவ்வளவு பெரிய விரோதி, எவ்வளவு பெரிய விரோதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்கு பல கட்டத்தில் துணிஞ்சவன், மக்கால வச்சு ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி பல கட்டத்தில் துணிஞ்சவன், நபியை கொல்றதுக்காக. அல்லாஹ் பாதுகாத்துட்டே வந்தான்.
பத்ரு போர்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்காக, இஸ்லாத்தை அழிப்பதற்காகத்தான் வரான். அதுல தான் கொல்லப்படுறான். அந்த அபூஜஹல் தான் இப்ப நபி கிட்ட நபி பொய் பேசியிருக்கிறாரா என்று சொல்லுங்க அஹ்னஸ் கேட்ட உடனே வைஹக்க, யாரு அபூஜஹல் சொல்றான். யாரை பார்த்து? அஹ்னஸை பார்த்து. நம்ம ஊர் பாஷையில எங்க ஊர் பாஷையில சொல்றதா அட நாசமா போறவனேன்னு அர்த்தம். அட நாசமா போறவனே, இது அபூஜஹல் சொன்ன வார்த்தை. அட நாசமா போறவனே, ஹலாக்கா போறவனே. வல்லாஹி மா கதப முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்து. முஹம்மது அவர்கள், அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், முஹம்மது அவர்கள் தன் வாழ்நாளில் ஒரு தடவை கூட போய் பேசியதில்லை. இது சொல்றது யாரு? மிக பெரும் இஸ்லாத்தின் விரோதி, இந்த உம்மத்தின் ஃபிரௌன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட அபூஜஹல் அவன் சொல்லுகிறான், அல்லாஹ் மீது முகமது பத்தி எப்படி கேள்வி கேட்கிற நீ? நான் அவரை கொல்றேன், கொல்லாம போறேன்னா ரெண்டாவது, அவர் கொள்கை எனக்கு பிடிக்கும் பிடிக்கலன்னா ரெண்டாவது, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்னு வந்துட்டா அவரை பத்தி பேச நானே விட மாட்டேன்டா, நானே விட மாட்டேன். எங்களுக்குள்ள கொள்கை சண்டை இருக்கும். அவர் நபியும் பாரு, நான் நபியை ஏத்துக்க மாட்டேன். ஆனா அவர் நபி என்பது எனக்கு தெரியும் வேற சொல்றாரு. அவர் நபி தான் எனக்கு தெரியும், இருந்தாலும் என்னால் அவர் நபியை ஏத்துக்க முடியல. அதுக்கு என்ன காரணம் சொல்றான் தெரியுமா உங்களுக்கு? அபூஜஹல் சொன்ன காரணம் என்ன? ஏன்னா அபூஜஹலும் குறைசி குடும்பத்தில் உள்ளவன் தான். அவன் என்ன காரணம் சொல்றான்? பல கிளைகள் இருக்கும்லாங்க, அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளைகள் மட்டும் தூய்மையான கிளை. அப்ப அபூஜஹல் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, இந்த காபத்துல்லாவை பராமரிக்கிற பொறுப்பு, பாதுகாக்கின்ற பொறுப்பு, நிர்வகிக்கின்ற பொறுப்பு பெரிய பள்ளிவாசல் அது. அப்ப அது ரொம்ப முக்கியமா அந்த காலத்திலேயே காபத்துல்லாக்கு வந்தா ஹஜ் செய்வாங்க, உம்ரா செய்ய வருவாங்க. அது எவ்வளவு பெரிய அது புனிதமாக அது பார்க்கப்பட்டுச்சு. அப்ப அதை நிர்வகிக்கிற பொறுப்பு என்பது பெரிய கண்ணியமானது. அது அபூஜஹல் என்ன சொல்றான்? எல்லா பொறுப்புமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்கு மட்டுமே போகுது. பனு குசையுடைய குடும்பத்தார்களுக்கு தான் இந்த பொறுப்பு போகுது. காபத்துல்லாவை நிர்வகிக்கிற பொறுப்பா இருக்கட்டும், அதை பராமரிக்கிற பொறுப்பா இருக்கட்டும், பாதுகாக்கிற பொறுப்பா இருக்கட்டும், அன்றைய காலகட்டத்தில் ஹஜ் செய்ய வரக்கூடியவர்களுக்கு நீர் புகட்டுறது அது பெரிய பொறுப்பா இருந்துச்சு. நீர் புகட்டக்கூடிய பொறுப்பா இருக்கட்டும், அந்த எல்லா பொறுப்புமே அவங்கள்ட்ட போகுது. நபித்துவம் என்பது பெரிய பெரிய பொறுப்பு எல்லாத்தையும் விட, அதுவும் அங்கேயே போயிட்டா அப்ப மற்ற குறைசி எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாதா? எங்களுக்கு ஒண்ணு இல்லாம போதே. அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா அதிகார பிரச்சனை. சொல்ல புரிஞ்சுங்களா? அந்த பொறாமை, அந்த அதிகார பொறாமையை தவிர்த்து அபூஜஹல் தெளிவா சொல்றான், அவர் முகமது நபி தான், அதனால மறுக்க முடியாது. அவர் உண்மையாளர் தான், அதனால மறுக்க முடியாது. எல்லா பதவியும் அங்கே போகுது. நான் ஒரு பெரிய தலைவனா வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கான பதவி ஒன்று வேணும், நான் இப்படி இருந்தது எனக்கு அந்த பதவி. அந்த பதவி சண்டை தான், அதிகார பிரச்சனை தான். அதனால அபூஜஹல் ஃபிரௌனாவே வாழ்ந்துட்டு போயிட்டான். பிரச்சனை உங்களுக்கு புரியுதா? இந்த வரலாற்றில் பதிவு செஞ்ச நிகழ்வுகளை நான் தெளிவாக உங்கள்கிட்ட பதிவு செய்கிறேன். அப்பதான் அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான், ஃபஇன்னஹும் லா யுகذிபூனக, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்கள் எதிரிகள் கூட உங்களை பொய்யாக்க முடியவில்லையே. அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான் இந்த சம்பவத்துக்கு பிறகு. ஃபஇன்னஹும் லா யுகذிபூனக, உங்கள் எதிரிகள் கூட உங்களை பொய்யன் என்று சொல்ல முடியவில்லையே. அவ்வளவு பரிசுத்தமான வாழ்க்கையை நபியே உங்களுக்கு நாம் தந்தோங்கிறான். அல்லாஹ் பரிசுத்தமான வாழ்க்கை நிறைய சொல்லலாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பற்றி பேசுறதா இருந்தா ஒரு பொய், அதாவது பெரும்பாவம்னு எவ்வளோ இருக்குது மனுஷ வாழ்க்கையில். அன்றாட நடக்கிறது பொய்ன்னு ஒன்று இருக்குது அன்றாட வாழ்க்கையில், மனித வாழ்க்கையில். அது இந்த காலத்தில், இந்த ஃபோன் வந்த காலகட்டத்தில் பொய் ரொம்ப அதிகமாகி போச்சு. ஃபோனை வச்சுக்கிட்டு இந்த வந்துட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிறது. அவர் வீட்டில் தான் இருப்பார், உண்டா இல்லையா? கிளம்பிட்டேன், நான் பாதி தூரம் வந்துட்டேன் அப்படிம்பாரு, ஆனால் வீட்டில் தான் இருப்பார், உண்டா இல்லையா? ஃபோன் வரும், வந்த ஃபோனை அட்டன் பண்ண மாட்டார், உண்டா இல்லையா? அட்டன் பண்ணாமல் அதுக்கு சொல்கிற பதில்கள் எவ்வளோ பொய்கள், உண்டா இல்லையா? இன்னைக்கு ஃபோன் வந்த பிறகு பொய்யர்கள் அதிகமாயிட்டாங்க. இன்னைக்குள்ள காலத்தை நான் சொல்கிறேன். அதுதான் நம்ம மாணவர்கள் நம்ம சொல்கிறது உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர்களுக்குன்னு ஒரு தரம் உண்டு. ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் அவங்க தூய்மையாக இருந்தால் தான் ஹதீஸ் சஹீ ஆகும், ஆதாரப்பூர்வமாக ஹதீஸ் ஆகும். அதில் ஒரு தரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் பொய் பேசக்கூடாது. பொய் பேசிட்டா அவர் ஹதீஸ் அறிவிக்கிற தகுதி இழந்துருவார். அதை மீறி அவர் ஹதீஸ் அறிவிச்சா அந்த ஹதீஸ் பலகீனமாக போயிடும். இது ஹதீஸினுடைய தரம், சரிங்களா? இப்போ நம்ம ஒரு ஹதீஸ் அறிவிக்கிற அறிவிப்பாளரை
அவர் உண்மையாளரா பொய்யாரா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணதுக்கு பெரிய கஷ்டமே கிடையாது. அவர் செல்போன் வச்சிருக்காரா இல்லையா அதை பார்த்து முடிவு எடுத்துடலாம். அதை பார்த்து முடிவு காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பொய் மிகச்ச காலங்க இது. மனிதன் வாயை திறந்தாலே அவ்வளவு பொய் சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில், அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பல பொய்கள் பேசிக் கொண்டிருக்கிற மனிதர்கள் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில், பிறந்து மரணிக்கும் வரை மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஆண்டு காலங்களில் ஒரு தடவை கூட இந்த உலகத்தில் பொய்யே பேசாத ஒரு மாமனிதர் இருந்தால் அது யார் மட்டும்தான்? மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க என்ன சொன்னாலும் நான் எழுதுறேன், ஹதீஸை எழுதி வைக்கிறேன்னா சில குறைஷிகள் என்னை தடுக்கிறாங்க. என்ன தடுக்கிறாங்க தெரியுமா? அவர் ஒரு மனிதர், இன்னைக்கு சொல்றாங்கல்ல சில பேர், அவர் ஒரு மனிதர், அவர் சந்தோஷமாகவும் இருப்பார், கோபத்தில் இருப்பார். சந்தோஷமா இருக்கும்போது கோபத்தில் இருக்கும்போது செய்தி எப்படி பதிவு செய்வேன்? அதெல்லாம் பதிவு செய்யாதப்பா. இது இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கான வழிமுறை. ஏன்னா மார்க்கம் பாதுகாக்கணும், பதிவு செய்யணுமா இல்லையா? பொதுவாக சராசரியாக ஒரு மனுஷன் 2 கட்டத்தில் நிலை தடுமாறிடுறான். ஒரு உச்சக்கட்டத்தில் சந்தோஷமும் போய் பேசிடுறான், ரொம்ப கோபத்தில் இருக்கும்போதும் போய் பேசிடுறான், தப்பு பண்ணிடுறான். ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும்போது மனுஷன் தப்பு பண்றான், ரொம்ப கோபத்தில் இருக்கும்போது மனுஷன் தப்பு பண்றான். இப்போ அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, சில குறைஷிகள் என்னை உங்கள்ட்ட இருந்து கேட்கிற அத்தனை தகவலை பதிவு செய்வதற்கு எழுதுவதற்கு தடை செய்கின்றார்கள். அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? நீங்கள் மனிதர், நீங்கள் சந்தோஷமா இருக்கலாம், கோபத்தில் இருக்கலாம், நான் எப்படி பதிவு செய்யன்னு கேட்கிறாங்க. பதிவு செய்யாதீங்கன்னு சொல்றாங்க. இப்போ நான் என்ன செய்ய கேட்டாங்க. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் மனிதர், ஆனா சொல்றேன், நான் கோபத்தில் இருக்கும்போது சொல்றதையும் நான் மகிழ்ச்சியா இருக்கும்போது சொல்றதையும் அனைத்தையுமே எழுதுனாங்க. ஏன் எழுதணும்? என்னுடைய இந்த வாயிலிருந்து கையை வச்சுட்டு காட்டுறாங்க, என்னுடைய இந்த நாவிலிருந்து உண்மையை தவிர வேற எதுவுமே வராது அப்படின்னாங்க. இது சொல்றதுக்கு முழு தகுதி யார் மட்டும்தான்? மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு மனிதனுக்கு பல நிலைகள் மாறுபடுங்க. எத்தனை நிலைகள் மாறுபட்டாலும் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்மை மாறுபடாது. மனிதனுடைய நிலைமையில எத்தனை நிலைகள் உண்டு? கோபம் இருக்கிறது, சந்தோஷம் உண்டு, துக்கம் உண்டு, என்னென்ன நிலைகள், பதட்டம் உண்டு, எல்லா நிலைகள், அது உடல் ஆரோக்கியம், நோய், எந்தெந்த பல நிலைகள், எந்த நிலை உடல் ரீதியாக மாறுபட்டாலும் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உயர்ந்த பண்புகள், சிறந்த பண்புகள், ஒழுக்கங்கள் எதுவுமே மாறுபடல. அப்படி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மாமனிதர் இருப்பாரையானால் அது மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர்த்து உலகத்தில் வேறு யாரும் இல்லை. நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக உள்ளத்தில் விளங்கிக்கங்க. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொன்னது, அதனால நான் சொல்றேன். நீங்கள் நபியை பார்த்து அல்லாஹ் சொன்னது, நீங்கள் உயர்ந்த சிறந்த குணத்தில் இருக்கிறீங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். பரிசுத்தமானவர்கள் போதும் தானே சான்று? உங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அழகிய முன்மாதிரி இருக்குன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். போதும் தானே அந்த சான்று? எல்லா துறையும் நபிக்கு தான் முன்மாதிரி நான் விளக்கணும் சொன்னேன் இல்லையா? ஒவ்வொன்றையா சொல்லி விளக்கம் சொன்னா இல்லையா? போதும் தானே அந்த சான்று? இதுக்கு மேலே ஒருத்தன் தாண்டி வந்து நின்று மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாவி என்று சொல்வானேயானால் உலகத்தில் அவனை விட மிகப்பெரிய ஒரு பாவி இருக்க முடியாது என்பதை நம்ம புரிந்து கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தை, அவருடைய மதிப்பை, மரியாதையை சரியாக விளங்கக்கூடிய நசீபை நமக்கு வழங்குவானாக. முதல்ல அதுதான் வேணும். நபியை விளங்கிட்டா போதும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதிரை, அலுமத்தை, மதிப்பை, அந்தஸ்தை விளங்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் வழங்குவானாக. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முறையாக மதிக்கக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்ம எல்லோரும் சேர்ப்பானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்ம எல்லோரும் சேர்ப்பானாக. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு வாழ்ந்து காட்டினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நசீபை எல்லோருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை தடுத்தார்களோ வெறுத்தார்களோ அது போன்ற காரியங்களை விட்டு விலகி நடக்கும் நற்பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் அடிக்கடி காணக்கூடிய நசீபை, பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. நாளை மறுமையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸிலே அவர்களுக்கு அருகாமையில் மிக நெருக்கமாக இருக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகாமையில் இருக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிக்கடி காணும் பாக்கியத்தை, அவர்களோடு அடிக்கடி உரையாடும் பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரன் ஃபித்தாரைன் வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.